ரைட் பே. ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸில் அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், டியூவல் நேச்சர். ஆல்ரெடி டியூவல் நேச்சர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால இப்போ நம்ம கற்றுக்க போகிறது ஆட்டம் அட்டாமிக் ஃபிசிக்ஸ். ரைட். லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த லெசன் தாங்காது. முடிவு பண்ணி படிச்சீங்கன்னா 1 ஹவர்க்குள்ளார படிச்சிடலாம். சரி, இப்போ தான் நான் ஆட்டம் படிக்க போகிறேன், இதுக்கு முன்னாடி ஆட்டம் பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய பசங்களாக இருந்தாலும் ஜஸ்ட் 1 ஹவர் போதும் அட்டாமிக் ஃபிசிக்ஸை சூப்பராக கற்றுக்கிறதுக்கு. ஒரு தெளிவும் கான்ஃபிடென்ஸும் இருந்தால் போதும், எந்த லெசனையும் உங்களால் பிரமாதமாக படிக்க முடியும். ரைட்டா? ப்ராப்ளம் சால்விங்கில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தி இந்த லெசனை ஒன்றும் இல்லாத பண்ணணும். ஆல்மோஸ்ட் ஒரு கொஷின் அல்லது 2 கொஷின் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே தூக்கிட்டு வரணும். ரைட்டா? முக்கியமாக எனர்ஜி லெவலில் தான் நிறைய சம் கேட்பாங்க. அதை உனக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக நான் கற்றுக் கொடுத்துட்றேன். ரைட். ஸோ இந்த ஆட்டம் பற்றி பேசினது 4 பேர். முதல்ல பேசினவர் யார் அப்படின்னா தாம்சன் ஆட்டம் மாடல். 2வது பேசினவர் யார் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல். 3வது யார் வந்தா அப்படின்னா போர் ஆட்டம் மாடல். 4வது யார் வந்தா அப்படின்னா சமர்ஃபீல்ட் ஆட்டம் மாடல். சமர்ஃபீல்ட். தாம்சன் உங்களுக்கு சிலபஸ்ல பெருசா கிடையாது. சமர்ஃபீல்டு அதுவும் கிடையாது. நீங்க நல்லா படிக்க போறது இந்த 2 டாபிக் தான் நல்லா படிக்க போறீங்க. ரூதர்ஃபோர்டும் போரும். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்டினியூட்டின்னு வச்சுக்கோங்களேன். தாம்சன் முதல்ல ஆட்டத்தை பத்தி பேசுவாரு. அவர் பண்ண தப்பெல்லாம் அவரோட சிஷ்யரா இருக்கக்கூடிய ரூதர்ஃபோர்ட் சரி பண்ணுவாரு. தென் ரூதர்ஃபோர்டு ஒரு ஆட்டம் மாடல் ப்ரப்போஸ் பண்ணுவாரு. அதுக்காக அவர் பண்ண தப்ப இந்த போர் வந்து சரி பண்ணுவாரு. அப்புறம் போர் பண்ற தப்ப சம்மர்ஃபீல்டு. எல்லாருமே குரு சிஷ்யன் தான். தாம்சன் குருவா இருக்கும்போது ரூதர்ஃபோர்டு அவருக்கு சிஷ்யனா இருப்பாரு. தென் ரூதர்ஃபோர்டு குருவான பிறகு போர் அவருக்கு கீழே சமர்ஃபீல்டு. அப்படி பிறந்தது தான் இந்த அட்டாமிக் ஃபிசிக்ஸ். ரைட்டா? ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாடல் அப்படின்னா அது சமர்ஃபீல்டு கொடுத்தது தான். ஆனா அதை வந்து ஆரம்பிச்சு வச்சது யாருன்னா தாம்சன் தான் ஆரம்பிச்சாரு. அப்படியே நம்ம ஒவ்வொரு மாடலா கத்துக்கலாமா? தாம்சன் படிச்சாதான் உங்களுக்கு ரூதர்ஃபோர்ட் புரியும். அதனால தாம்சன் சொல்லிட்டு நான் ரூதர்ஃபோர்டுக்குள்ளார போகிறேன். சமர்ஃபீல்டு உங்களுக்கு கிடையாது. ரைட்டா? தாம்சன் ஆட்டம் மாடல். Atom consists of fully positive charge. Atom consists of fully positive charge. And the electrons are embedded here and there. எலக்ட்ரான் அங்கேயும் இங்கேயும் பொதிஞ்சிருக்கும்னு சொன்னதுதான் தாம்சன். சைஸ் ஆஃப் தி ஆட்டம் 10⁻⁻10 மீட்டர். சைஸ் ஆஃப் தி ஆட்டம் 10⁻⁻10 மீட்டர். நான் என்ன எழுதி கொடுக்குறேனோ அதான் உன் நோட்ஸ். ரைட்டா? சைஸ் ஆஃப் தி ஆட்டம் 10⁻⁻10 மீட்டர். இதை வந்து 1 ஆம்ஸ்ட்ராங் கூட சொல்லலாம். ஸோ இவர் ரொம்ப நல்லா சொன்னது ஆட்டமஸ் நியூட்ரல்னு சூப்பரா சொன்னாரு. ஆட்டமஸ் ஸ்டேபிள்னு அருமையா சொன்னாரு, பிரமாதமா சொன்னாரு. ரைட்டா? ஸ்டெபிலிட்டியை வந்து இவரை மாதிரி யாருமே நல்லா சொல்லலை. ஆட்டமஸ் ஸ்டேபிள், ஆட்டமஸ் நியூட்ரல். 10 பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா 10 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ ஆட்டமஸ் நியூட்ரல், ஆட்டமஸ் ஸ்டேபிள். ரைட்டா? சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ 1H2 ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தா எங்க இருக்கும்? எக்ஸாக்டா நடுவுல இருக்கும். 2He4 2 எலக்ட்ரான் இருந்தா எங்க இருக்கும்? r/2 டிஸ்டன்ஸ். 3 எலக்ட்ரானா இருந்தா எங்க இருக்கும்? ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்ல இருக்கும். உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்ப ஹைட்ரஜன் ஒரே ஒரு எலக்ட்ரான், ஹீலியம் 2 எலக்ட்ரான், லித்தியம் 3 எலக்ட்ரான். கரெக்டா? ஸோ ஒவ்வொன்று எங்க இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு எலக்ட்ரான் எங்க இருக்கும்? எக்ஸாக்டா சென்டர். 2 எலக்ட்ரான் r/2 டிஸ்டன்ஸ். சென்டர்ல இருந்து r/2 டிஸ்டன்ஸ். சென்டர்ல இருந்து r/2 டிஸ்டன்ஸ். 3 எலக்ட்ரானா இருந்தா இந்த மாதிரி ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கும். ரைட்டா? சரி, இவரோட டிராபேக் பேசுங்க. இவரோட டிராபேக் தெரிஞ்சாதான் ரூதர்ஃபோர்டை நம்மளால ஆரம்பிக்க முடியும். ஆட்டமஸ் ஸ்டேபிள்னு ரொம்ப நல்லா சொன்னாரு. 2வது கேர்ஃபுல்லா கவனிங்க. ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அதை பத்தி அவரால் சொல்ல முடியல. he could not explain spectral series of hydrogen atom. சரி, எங்களுக்கு புரியலையே. பின்னாடி போர் வந்து லைமன், பால்மர், பாஷன், பிராக்கெட்டு, ஃபண்டு அப்படின்னு 5 சீரீஸ் சொல்லுவாரு. ஆனா இவர் என்ன சொல்லிட்டாரு? ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராவில இருந்து ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் மட்டும்தான் வெளியில வரும்.
ஒரே ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் மட்டும் தான் வெளில வரும். அது தப்பு. உங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்னாலே லைமன், பால்மர், பாஸ்கல், பிராக்கெட் ஃபண்ட் தான். 5 சீரிஸ் வரணும். ஆனா பாவம் தாம்சனுக்கு தெரியல. ஒரே ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் தான் வரும் அப்படின்னு தப்பா சொல்லிட்டார் அவர். அதே மாதிரி 2வது பிரச்சனை ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை இவரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. he could not explain ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரே நிமிஷம் பா. he could not explain ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். அவரால் அதை சொல்ல முடியல. ரைட்டா? ஓகே, இவரோட கதைகள்லாம் இவ்வளவுதான். இது பெருசா சும்மா அப்படியே கதை மாதிரி படிச்சுக்கோ. அதுக்கப்புறமா ரூதர்ஃபோர்டு உள்ள வராரு. ரூதர்ஃபோர்டு முதல்ல கையில எடுத்துக்கிறது தன்னோட குரு பண்ண, ரைட்டா, தன்னோட குரு பண்ண தப்ப எடுத்துக்கிறாரு. ஓகே, ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடல். ரூதர்ஃபோர்டு ஒரு நிமிஷம். ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடல். அப்ப ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடல் பேசுறதுக்கு முன்னாடி தன்னோட குரு என்ன தப்பு பண்றாரோ அதை சரி பண்ணணும். அப்படின்னா ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி பேச போறாரு. ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். லெட் அஸ் கன்சிடர். இங்க பாருங்களேன் பா, இதுல நிறைய கொஸ்டின் வரும், கேர்ஃபுல்லா கவனிங்க. ஒரு லெட் பாக்ஸ்னா ஒரு பாக்ஸ் மாதிரி. அந்த பாக்ஸ்ல ரேடியம் இல்ல ரேடான், ரேடியம் அல்லது ரேடான் இல்ல தோரியம் இல்ல யுரேனியம், நீ எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். இங்க இருந்து ஆல்பா ரே வெளில வருது. ஆல்பா ரே நேரா போறதுக்காக S1 S2ன்ட்டு 2 ஸ்லிட் வச்சிருக்கேன். நேரா போயிட்டு ஒரு தின் கோல்ட் ஃபாயில்ல விழுது. கவனமா கவனி, கோல்ட் ஃபாயில், தங்க தகடு, ஒரு பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய தகடு பட்டு எல்லா பக்கமும் ஸ்கேட்டர் ஆகுது. எல்லா பக்கமும் அப்படி தெரிக்குது. இந்த மாதிரி போகுது, இந்த மாதிரி போகுது, இந்த மாதிரி போகுது. இது போயிட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன்ல போய் விழுது. இதான் அந்த ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன். இப்படிதான் இருக்கும் அந்த ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன். உங்க புக்ல அப்படியே ரவுண்டா காமிச்சிருப்பாங்க. இப்படி காமிச்சிருப்பாங்க, என்சிஆர்டில பார்த்துருப்பீங்க. இப்படி காமிச்சிருப்பாங்க. ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன்ல போய் விழுது. இந்த ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீனை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு லோ பவர் மைக்ரோஸ்கோப் வச்சு நான் அதை பார்க்குறேன். ஓகே, இதான் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு லெட் பாக்ஸ்ல இருந்து ரேடியம் அல்லது ரேடான் ஆல்பா ரேவை எமிட் பண்ணும் பொழுது அது S1 S2ன்ற ஸ்லிட் வழியா கிராஸ் ஆகி ஒரு தின் கோல்ட் ஃபாயில்ல பட்டு எல்லா பக்கமும் ஸ்கேட்டர் ஆகுது. ஸ்கேட்டர் ஆன ஆல்பா ரே ஒரு ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன்ல போய் படுது. ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீனை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு லோ பவர் மைக்ரோஸ்கோப் வச்சு நான் அனலைஸ் பண்றேன். அவ்வளவுதான். அனலைஸ் பண்ணும் பொழுது எனக்கு என்னெல்லாம் தெரியுது, கேர்ஃபுல்லா கவனிங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா ரே பெனட்ரேட் த்ரூ த ஆட்டம். நிறைய ஆல்பா ரே ஆட்டத்துக்குள்ளார அழகா பூந்து போயிடுது. மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா ரே பெனட்ரேட் த்ரூ தி ஆட்டம். சம் ஆஃப் த ஆல்பா ரே டிஃப்ளெக்ட் த்ரூ சம் ஆங்கிள். சம் ஆஃப் த ஆல்பா ரே டிஃப்ளெக்ட் த்ரூ சம் ஆங்கிள். அவருக்கு ஒண்ணுமே புரியல ரூதர்ஃபோர்டுக்கு. என்னடா அது, நிறைய ஆட்டம் உள்ள புகுந்து போயிட்டு இருக்கு, ஆனா 1-2 மட்டும் அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஒரே ஒரு ஆல்பா ரே மட்டும் நேரா போகுது 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 போகுது, இங்கே நின்னுட்டு அதுக்கு மேல அதால போக முடியல. போனது திரும்ப அப்படியே ரிட்டர்ன் பேக், மறுபடியும் அதுகிட்ட வந்துருது. அப்படியே பேக்ல போயிடுது. ஒரு ரொம்ப குழப்பம், என்னடான்ட்டு. ஆல்பா ரேவா? ஆல்பா ரேன்னா பாசிட்டிவ் தானே. பாசிட்டிவா இருந்ததுன்னா அது திரும்பி வருதுன்னா அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் இங்க இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் இந்த உலகத்துக்கு ரூதர்ஃபோர்டு நியூக்ளியஸ் இருக்கிற விஷயத்த சொல்றாரு. நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது ரூதர்ஃபோர்ட். The whole positive charge of the atom is to be concentrated in a single point. அதுக்கு பேரு நியூக்ளியஸ். கரெக்டா? இங்க பாருங்க. So some of the alpha ray deflect through some angle. Most of the alpha ray penetrate through the atom. ஒரே ஒரு ஆல்பா ரே மட்டும் 180 டிகிரில டிஃப்ளெக்ட் ஆகுது. நேரா போயிட்டு அப்படியே திரும்ப வருது. 180 டிகிரில டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு the whole positive charge of the atom is to be concentrated in a single point. அதுக்கு பேரு நியூக்ளியஸ்ன்னு கண்டுபிடிக்கிறாரு.
சூப்பரா? ஓகே. இதுக்கப்புறம் நெறைய ஃபார்முலாஸ் உள்ள வரப்போகுது. கேர்ஃபுல்லா கவனி. ஒரு 4 ஃபார்முலா கண்டிப்பா அட்டாமிக் பிசிக்ஸ்னாலே அந்த கொஷின் செட்டருக்கு 2வதா தோணக்கூடிய ஒரு டாபிக். முதல்ல எனர்ஜி லெவல் டயகிராம், போர் ஆட்டம் மாடல்ல தான் கொஷின் எடுப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா அவர் யோசிக்கிறது ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் தான். நான் சொல்லி தரவா? இங்க பாரு. இதான் அந்த தின் கோல்ட் ஃபாயில். இதான் அந்த தின் கோல்ட் ஃபாயில். இதோட திக்னஸ் Tன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஆல்ஃபா ரே பட்டு ஸ்கேட்டர் ஆகுதுல்ல? அப்ப நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ரே ஸ்கேட்டர்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு திக்னஸ் ஆஃப் த கோல்ட் ஃபாயில். எல்லாரும் படிங்க ஒழுங்கா. thickness of the gold foil, thickness of the gold foil. Number of alpha ray scattering is directly proportional to thickness of the gold foil. thickness of the gold foil, thickness அதிகமா இருந்தா alpha particle ஸ்கேட்டரும் அதிகமா இருக்கும். thickness கம்மியா இருந்தா alpha particle ஸ்கேட்டரும் கம்மியா இருக்கும். ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம்னா ns proportional to t. இதுல எப்படி சம் கேட்பாங்கன்னா n1 by n2 equal to t1 by t2. இதுல ஷியரா சம் கேட்பாங்க. n1 by n2 equal to t1 by t2. அதாவது t1 thickness n1 scattered, t2 thickness எவ்வளோ scattered, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் scattered is directly proportional to 1 by sin power 4 theta by 2, 1 by sin power 4 theta by 2, 1 by sin power 4 theta by 2. n is proportional to 1 by sin power 4 theta by 2. தீட்டான்றது ஸ்கேட்டர்ட் ஆங்கிள். ஸ்கேட்டர்ட் ஆங்கிள். இந்த தீட்டான்றது எங்க தெரியுமா இருக்கு? இங்க பாருங்களேன். தோ இந்த ஆங்கிள் தான் தீட்டா. இங்க பட்டு ஸ்கேட்டர் ஆகுதுல்ல, எவ்வளவு ஆங்கிள் ஸ்கேட்டர் ஆகுதோ அதான் தீட்டா. அப்ப ns proportional to 1 by sin power 4 theta by 2. ஏபிஎம்டியா இருக்கும் பொழுது இந்த நீட் உங்களுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா? அந்த டைம்ல எல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் அதிகமா நீங்க பார்த்திருக்கலாம். பழைய பேப்பர்ல இருக்கும். புது பேப்பர்ல இந்த மாதிரி சம் பார்க்கல. ஆனா சிலபஸ்ல இருக்கு, படிச்சு தான் ஆகணும். sin power 4 theta 1 by 2 by sin power 4 theta 2 by 2. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்ல. தீட்டா 1க்கு n1, தீட்டா 2க்கு n2 எவ்வளோ? இதான் கொஸ்டின். அப்ப ns proportional to 1 by sin power 4 theta by 2. ns proportional to 1 by sin power 4 theta by 2. ns proportional to 1 by sin power 4 theta by 2. இந்த ஃபார்முலா எனக்கு பிடிக்கல. அப்ப இத cosecant power 4 theta by 2ன்னு சொன்னாலும் சரிதான். ஏன்னா 1 by sin உங்க எல்லாருக்கும் தெரியும் cosecant. என்ன பிரச்சனைனா cosecantக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க சைனே வச்சு சால்வ் பண்றது நல்லது. தீட்டாவை பொறுத்து n இருக்கும். நம்பர் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டர்ட் டிபெண்ட்ஸ் தீட்டா. தீட்டா தீட்டான்றது ஸ்கேட்டர்ட் ஆங்கிள். கத்துக்கிட்டீங்களா? அங்க இருந்து ரொம்ப 2 ஃபார்முலா கத்து கொடுத்துறது வரைக்கும் ns proportional to t, ns proportional to 1 by sin power 4 theta by 2. அடுத்தது இம்பாக்ட் பாராமீட்டர். சார் இம்பாக்ட் பாராமீட்டர்னா என்ன? இம்பாக்ட் பாராமீட்டர். ராஜஸ்ரீ, குட் ஈவினிங் மா. குட் ஆஃப்டர்நூன் மா. குட் ஆஃப்டர்நூன் சார். இன்ஸ்டியூட் இல்லையா உனக்கு? இல்ல சார், நான் போகிறது. இப்ப போலியா? சரி சரி. இப்போ முன்னாடிலாம் கேட்கும்போது இன்ஸ்டியூட்ல இருப்பியா, அதுக்காக கேட்டேன். ஓகே சரிம்மா, கிளாஸ் கவனி. இம்பாக்ட் பாராமீட்டர். இம்பாக்ட் பாராமீட்டர். சார் இம்பாக்ட் பாராமீட்டர்னா என்ன? இம்பாக்ட் பாராமீட்டர்னா இங்க பாருங்களேன், இது ஆட்டம், இது நியூக்ளியஸ், இது சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் இல்ல, சென்டர் ஆஃப் தி ஆட்டம் இல்ல. லாஸ்டா ஒரு ரே போயிட்டு இங்க பட்டு அப்படி ஸ்கேட்டர் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு நேரா போயிருந்தா வெலாசிட்டி வெக்டார். வெலாசிட்டி வெக்டார் ஒண்ணு இல்ல, ஒரு ஆல்பா ரே போய் பட்டு ஸ்கேட்டர் ஆயிடுது, அந்த பக்கம் ஸ்கேட்டர் ஆயிடுது. ஒருவேளை அது ஸ்கேட்டர் ஆகலைன்னா அது நேரா போகும்னு வச்சுக்கோங்களேன். the perpendicular distance இதான் b. the perpendicular distance b. perpendicular distance is nothing that is impact parameter. impact parameter என்றது ஒரு distance. impact parameter, the perpendicular distance from யாருக்கும் center of the nucleusக்கும் center of the nucleusக்கும் லாஸ்டா இருக்கிற அந்த வெலாசிட்டி வெக்டாருக்குமான perpendicular distance impact parameter b. இந்த பிக்கு டைரக்டா ஃபார்முலா நீங்க தெரிஞ்சுக்கணும். பி என்னங்க சார்? பி இம்பாக்ட் பாராமீட்டர். அது ஒன்றும் இல்லப்பா, ஒரு டிஸ்டன்ஸ். அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் தான். இம்பாக்ட் பாராமீட்டர் டிஸ்டன்ஸ் மீட்டர். இந்த இம்பாக்ட் பாராமீட்டர்ல இதுக்கு முன்னாடி 2 மாடல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேர்ஃபுல்லா கவனி. டைரக்டா தான் இதுக்கு ஃபார்முலா, டெரிவேஷன் தேவையில்ல. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? டினாமினேட்டர்ல 4 பை எப்சிலான் நாட் எழுதிக்கோங்க.
இங்க ஒரு கைனடிக் எனர்ஜி எழுதிக்கோங்க, half mv². மேல ZT². கண்டிப்பா இங்க cot theta by 2. திரும்ப ஞாபகப்படுத்துறேன், 4πε டினாமினேட்டர்ல இருக்கணும், half mv² இங்க இருக்கணும், இங்க ZT² இருக்கணும், இங்க cot theta by 2. இம்பாக்ட் பாராமீட்டர் 4πε0 கீழே இருக்கணும், half mv² கைனடிக் எனர்ஜி இருக்கணும், மேல ZT² cot theta by 2. கரெக்டா? இந்த தீட்டான்றது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்கேட்டர்ட் ஆங்கிள். மீது எல்லாமே கான்ஸ்டன்ட். பிக்கும் காட் தீட்டா பை 2 தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? மேல திரும்ப டயக்ராம் பாருங்க. இம்பாக்ட் பாராமீட்டர். இம்பாக்ட் பாராமீட்டர் எந்த இடத்துல 0 ஆகணும்? இப்போ இம்பாக்ட் பாராமீட்டர் 0 ஆகணும், இந்த இடம் தான் இம்பாக்ட் பாராமீட்டர் 0. ஏன்னா இங்க இருந்து ஆரம்பிக்குது இல்லையா? இப்போ உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னா, இம்பாக்ட் பாராமீட்டர் 0 ஆகணும்னா டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் எவ்வளவா இருக்கணும்? அப்ப தீட்டாவுக்கு என்ன கொடுக்கணும்? தீட்டாவுக்கு 180 கொடுக்கணும். அப்படின்னா காட் 180 by 2 90, tan 90 infinity, cot 90 0. எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0ன்னு உனக்கு தெரியும் நல்லாவே. அப்ப இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இம்பாக்ட் பாராமீட்டர் 0 ஆகணும்னா டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் கரெக்டா 180 டிகிரியா இருக்கணும். இந்த கொஸ்டின் தான் ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டின். இதுல சம்மெல்லாம் கேட்க மாட்டாங்க. இம்பாக்ட் பாராமீட்டர் 0 ஆகணும்னா தீட்டா என்னவா இருக்கணும்? 180 டிகிரியா இருக்கணும். எந்த இடம் 180 டிகிரி? நான் சொல்லவா? இங்க பாருங்களேன், இது வந்து ஆட்டம், இது வந்து நியூக்ளியஸ். இங்க இருந்து நேரா ஒரு ரே போகுது, நின்னு திரும்புது. அதுக்கு மேல அதால போக முடியல. அப்ப டிஃப்ளெக்ஷன் இங்க 180. அப்ப இந்த இடத்துல தான் இம்பாக்ட் பாராமீட்டர் 0. கொஞ்சம் ரே மேல போனாலும் இம்பாக்ட் பாராமீட்டர் அதிகமா இருக்கும். கரெக்ட் தானே? அப்ப ஆரிஜின்ல தான் இம்பாக்ட் பாராமீட்டர் 0. திரும்பவும் சொல்றேன், இம்பாக்ட் பாராமீட்டர் 0வா இருக்கணும்னா டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் கண்டிப்பா 180 டிகிரியா இருக்கணும்ன்றத புரிஞ்சுக்கணும். ரைட்டா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே. சரி, இதெல்லாம் முடிஞ்சு. இம்பாக்ட் பாராமீட்டர் பேசிட்டோம். அப்புறம் வந்து n is proportional to t பேசிட்டோம். n is proportional to 1 by sin power 4 theta by 2 வந்து பேசிட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச், இவரோட வியூவில் இவரோட ஆட்டம் மாடல் நம்ம பேசணும். இப்போ சொல்லித்தர போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டேவா? இப்போ லெசன் குட்டி லெசன், ரொம்ப சின்ன லெசன். மனசு வச்சிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே வேலை இல்லை, இன்னைக்கே படித்து முடிச்சிரு. டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். க்ளோஸாக போயிட்டு எவ்வளோ தூரத்தில் ஹை சொல்லுதோ அதுதான். என்னங்க சார் இது க்ளோஸாக போயிட்டு? இந்த இடம் நியூக்ளியஸ். ரைட்டா? இந்த இடம் நியூக்ளியஸ். இங்கேருந்து ஆல்ஃபா ரே ஸ்டார்ட் ஆகுது, ஆல்ஃபா ரே போகுது போகுது போகுது. ஆல்ஃபா உனக்கு நல்லா தெரியும், பாசிட்டிவ். போகுது, போயிட்டு நின்று திரும்பி வந்துடுது. அப்போ என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கவனமாக கவனிங்களேன், இந்த இடத்துல கைனட்டிக் எனர்ஜி மேக்சிமமா இருக்கு, வேகமா ஓடி வரும். இப்போ ஒரு டேம் இருக்குன்னு வச்சுக்கேன், டேம்ல தண்ணி எங்கிருந்தோ ஆறு, காடு, மலை எல்லாத்துலயும் கடந்து வருது. ஓடி வரும்பொழுது அது வேகமா தான் ஓடி வருது. அப்ப தூரமா கைனட்டிக் எனர்ஜி மேக்சிமம். கிட்ட வர 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 அந்த தண்ணியோட ஸ்பீடு ஸ்லோ ஆகும். ஏன்னா டேம் மூடி இருக்கு இல்லையா? அப்போ கைனட்டிக் எனர்ஜி குறைய 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 பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமாகும். அப்ப இங்க பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமம், இந்த இடத்துல பொட்டென்ஷியல் எனர்ஜி 0, இங்க கைனட்டிக் எனர்ஜி 0. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், பிசிக்ஸ்னாலே டோட்டல் எனர்ஜி கன்சர்வ். அப்போ இங்க இருக்கிற டோட்டல் எனர்ஜி தான் இங்க இருக்கிற டோட்டல் எனர்ஜியா மாறும். ஸோ அங்க இருக்கிற கைனட்டிக் எனர்ஜி தான் இங்க பொட்டென்ஷியல் எனர்ஜியா மாறிடுது. கத்துக்கிட்டீங்களா? உனக்கு புரிஞ்சிச்சா? கிட்ட வர 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 அதோட ஸ்பீட் கம்மியாகி இங்க வந்து நின்று தான் திரும்பும். அப்ப இந்த நின்று தான் திரும்புன்ற இடம் தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமம். பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமம். தூரமா இருக்கும்போது கைனட்டிக் எனர்ஜி மேக்சிமம். சார் ஃபார்முலா போடுங்க. கைனட்டிக் எனர்ஜி வழக்கம் போல ½ mv². சின்ன பிள்ளைன்னு படிச்சுன்னு இருக்கு. ரைட்டா? இந்த இடத்துல இருக்கிறது யாரு? ஆல்ஃபா. இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நீங்க என்ன படிச்சீங்க? Q1 Q2 by 4πε0r. ஞாபகம் இருக்கா? Q1 யார் தெரியுமா? ஆல்ஃபா. இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா இருக்கா? ஆல்ஃபாவோட சார்ஜ் எவ்வளவு? அவங்க எல்லாருக்கும் தெரியும், 2e. ஆல்ஃபானாலே 2He4, 2e. சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ்
Q2 ZT. Charge of the nucleus ZT. அப்ப Q1 Q2 தெரிஞ்சு போச்சு. இந்த டிஸ்டன்ஸ் தான் R0. இந்த எழுதியிருக்க பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ் தான் R0. distance of closest approach. Distance of closest approach. Right? So Q1 2E, Q2 ZT by 4 pi epsilon naught R. Careful கவனிங்க. இப்போ இங்க பாருங்க, half mv square equal to 2E ZT by 4 pi epsilon naught R0. ஏன் சார் R0? R0 be the distance of closest approach. அப்போ இங்க இருந்து half mv square equal to 2EZT square by 4 pi epsilon naught R0. ஃபைனல் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சஞ்சய், இந்த டெரிவேஷன் உனக்கு ரொம்ப தேவை. டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் போர்டுக்கு படிச்சு தான் பார்க்கணும். இப்போ மற்றவங்க வெறும் இந்த R0 மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். சார் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் R0 இங்கே பாருங்க பை 4 pi epsilon naught. இந்த half mv ஸ்கொயர் இங்கே வந்துடும். நம்ம எப்படி இம்பாக்ட் பேராமீட்டருக்கு கீழே 4 pi epsilon naught half mv ஸ்கொயர் எழுதணும், அதே மாதிரி மேலே என்ன 2ZT ஸ்கொயர். இப்போ இம்பாக்ட் பேராமீட்டர் எழுதும் பொழுதும் அதே கீழே 4 pi epsilon naught தான், half mv ஸ்கொயர் தான், மேலே வெறும் ZT ஸ்கொயர். ஆனால் இங்கே cot theta by 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஒரு 10 டைமாவது எழுதி பார்த்துக்கோ. ரெண்டும் அவ்வளோ நல்லது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ R0 equal to 2ZT ஸ்கொயர் by 4 pi epsilon naught half mv ஸ்கொயர். இதுல இருந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்ன தெரியுமா? அந்த சாம்பியன் புக் MCQ இருக்குல்ல, அதுல இந்த இயர் வைஸ்ல கொஷின் கேட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுல டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சுக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதை பாருங்க, R0க்கும் half mv ஸ்கொயருக்கும். ரெண்டாவது 1/p ஸ்கொயர். ஏன்னா உனக்கே தெரியுது இல்ல, கைனடிக் எனர்ஜிக்கு half mv ஸ்கொயர், m கான்ஸ்டன்டா half நம்பரு. அப்ப R0 இஸ் ப்ரொபோர்ஷனல். ஒரே கொஸ்டின் தான் ரெண்டும். இன்னும் இது வெலாசிட்டி வச்சு கேட்டாங்க, அது கைனடிக் எனர்ஜி வச்சு கேட்டாங்க. ரைட்டா? ஸோ R0 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/v ஸ்கொயர். R0 is proportional to kinetic energy. கற்றுக்கிட்டீங்களா? இந்த இம்பாக்ட் பேராமீட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பாக்ட் பேராமீட்டர் R0 ஃபார்முலா எப்படி எழுதணும்? சாரி, டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் R0 எப்படி எழுதணும், இம்பாக்ட் பேராமீட்டர் எப்படி எழுதணும் தெரிஞ்சுக்கும். பை 4 pi epsilon naught கீழே கைனடிக் எனர்ஜி. இங்கேயும் அதே மாதிரி பை 4 pi epsilon naught கீழே கைனடிக் எனர்ஜி. இம்பாக்ட் பேராமீட்டரா இருந்தா வெறும் ZT ஸ்கொயர். R0 இருந்தா 2ZT ஸ்கொயர். இம்பாக்ட் பேராமீட்டர்ல ஒரு cot theta by 2. ஃபார்முலாக்காக சொல்றேன். இம்பாக்ட் பேராமீட்டர் 0 ஆகணும்னா தீட்டாவோட வேல்யூ 180 இருக்கணும். இந்த இடத்துல R0ம் கைனடிக் எனர்ஜியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், R0ம் வெலாசிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த ரெண்டு விஷயத்தையும் இங்கேருந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்? எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் சால்விங் R0லயாவது ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இம்பாக்ட் பேராமீட்டர்ல ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா. இந்த மாதிரி ஆங்கிள் கொடுத்து பியோட வேல்யூ கேட்கலாம். ரைட்டா? அவ்வளோதான். இப்போ ரூதர்ஃபோர்ட்ல எல்லாம் பேசியிருக்கோம். n is proportional to t, n is proportional to 1 by sin power 4 theta by 2, b equal to ZT square cot theta by 2 by 4 pi epsilon naught half mv square, R0 to ZT square by 4 pi epsilon naught half mv square. இதெல்லாம் முடிச்ச பிறகு கடைசியா இந்த உலகத்துக்கு ரூதர்ஃபோர்டு அவரோட ஆட்டம் மாடலை ப்ரப்போஸ் பண்ணணும். இவ்வளோ நேரம் அப்ப என்னதான் சார் பண்ணீங்க? தன்னோட குரு பண்ண தப்ப சரி பண்ணார். ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை தாம்சனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அந்த பொறுப்பு யாருக்கு வந்துருச்சு? ரூதர்ஃபோர்டுக்கு வந்துருச்சு. அப்ப அவர் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரைட்டா? அதனால இவ்வளோ நேரம் அந்த டிராபேக்கை தான் சரி பண்ணாரு. இப்பதான் இவரோட வியூ. இப்ப ரூதர்ஃபோர்டு என்ன பண்றாரு? எல்லா சயின்டிஸ்டையும் கூப்பிட்டு atom is completely empty. Atom is completely empty. என்ன காரணம்? Most of the alpha ray penetrate through the atom. Right? Some of the alpha ray deflect through some angle. ஒரே ஒரு ஆல்பா ரே நேரா போயிட்டு திரும்பி வந்துடும். அப்பதான் நியூக்ளியஸையும் சொல்றாரு. அப்ப இவரோட வியூல சைஸ் ஆஃப் தி ஆட்டம் தாம்சன் சொன்னது சரிதான் ஒத்துக்கிறாரு. 10 power minus 10 மீட்டர். சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் 10 power minus 15 மீட்டர். இல்லைன்னா உங்க கொஸ்டின் பேப்பர்ல ஒரு ஃபெர்மின்னு இருக்கும். ஒரு ஃபெர்மி 10 power minus 15 மீட்டர். இப்ப கீழே இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இவ்வளோ பேசுனீங்களே, எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு சொன்னீங்களா? அதுக்கப்புறம் தான் அவருக்கே ஞாபகம் வந்து இந்த எம்டி ஸ்பேஸ்ல தான் எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
மத்த எல்லாரும் கேக்குறாங்க. எலக்ட்ரான் எம்ப்டி ஸ்பேஸ்ல இருந்துச்சுன்னா, இந்த நியூக்ளியஸ் பாசிட்டிவ் இந்த எலக்ட்ரான சாப்பிட்றாதான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, இது இங்கேருந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்தி வரும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல அதாவது நியூக்ளியஸ்க்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்ல சுத்தி வரும்னு சமாளிக்கிறார். இது வந்து இவரோட ஆட்டம் மாடல். இப்ப இவரோட டிராபேக் வேணும். இவர் சொல்ல மறந்த கதைன்னா 2. 1 டிராபேக்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட். இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு, கவனமா கவனிங்க. டிராபேக்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட். ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டியை பத்தி இவரால சொல்ல முடியல. He could not explain stability of an atom. ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டியை பத்தி இவரால சொல்ல முடியல. என்ன சார் காரணம்? தாம்சன் தான் ஸ்டேபிளை பத்தி ரொம்ப சூப்பரா சொன்னாரு. ரூதர்ஃபோர்டு ஸ்டெபிலிட்டியை பத்தி பேச முடியல. என்ன பிரச்சனைனா, அந்த பிரச்சனை கவனிங்க. இதான் நியூக்ளியஸ். எலக்ட்ரானு சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்தி வரும்னு வாயை விட்டு மாட்டிக்கிட்டாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, நீ ஒரு அத்லட்னு வச்சுக்கோயேன். நீ ஒரு ரன்னர்னு வச்சுக்கோ. நிக்கக்கூடாது, நிக்காம நீ ஓடிக்கிட்டே இருக்கணும்னு உனக்கு கண்டிஷன். நீ இங்க ஸ்டார்ட் பண்ற இந்த கிரவுண்ட சர்க்குலர் பாத்ல சுத்தி வந்துகிட்டே இருக்க. வர வர உன்னோட எனர்ஜி என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி எலக்ட்ரான் சுத்தி வர எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எல்லாருக்கும் டயர்ட் ஆகும்ல. எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்பொழுது அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா, தன்னோட பாத்தை அது சுருக்கிக்குது. தன்னோட பாத்தை குறைச்சிக்குது. ஃபைனலா நியூக்ளியஸ்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்குது. என்ன ஆகுதுன்னா, சர்க்குலர் பாத்ல சுத்தி வராம ஸ்பைரல் பாத்ல சுத்தி வந்து ஃபைனலா நியூக்ளியஸ்ல விழுந்து அன்ஸ்டேபிள் ஆயிடுது. அப்ப ஆட்டமஸ் ஸ்டேபிள் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா ரூதர்ஃபோர்டுக்கும் தெரியுது. அதை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்ப ஸ்டெபிலிட்டியை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. The accelerated electron should radiate energy according to classical electromagnetic theory. So அதனால it will be revolved in a spiral path, finally reach to nucleus. So atom is unstable. Unstable என்ன அர்த்தம் தெரியுமா? திடீர்னு நீ யாரோ ஒருத்தவங்கள பார்க்குற. பார்த்ததும் அவங்க அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அப்படியே காத்துல கரைஞ்சி காணாம போன மாதிரி ஆயிடுவாங்க. அதுதான் அன்ஸ்டேபிள். ஸ்டெபிலிட்டி இருக்கிறனால தான் இப்போ முழு உருவம் அப்படியே நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா பாடியும் அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா எல்லாமே அப்படியே காத்துல பட்டாம்பூச்சி கரைஞ்சி போற மாதிரி அப்படியே போக வேண்டியதான். ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸ்டெபிலிட்டியை அவரால் சொல்ல முடியல, புரிஞ்சுக்கிட்டேன். என்ன காரணம்னு கேட்டா ஸ்பைரல் பாத்ல வந்து நியூக்ளியஸ் வந்து செத்து போயிடுதுன்னு சொல்லிட்டீங்க. 2வது, இவராலையும் அதாவது ஸ்பெக்ட்ரல் லைனை பத்தி பேச முடியல. ஸ்பெக்ட்ரல் லைன், எமிஷன் ஆஃப் ஷார்ப் ஸ்பெக்ட்ரல் லைன். He could not explain emission of sharp spectral line. அதை பத்தி அவரால் பேச முடியல. சரி, எங்களுக்கு புரியல, நல்லா சொல்லுங்களேன். பை த நியூக்ளியஸ் எலக்ட்ரான் ஸ்பைரல் பாத்ல சுத்தி வந்து ஃபைனலா நியூக்ளியஸ்ல விழுந்துருது. அப்போ இது ஸ்பைரல் பாத்ல சுத்தி வரும்பொழுது கண்டினியூவஸா எனர்ஜி ரேடியேட் ஆகிறதுனால எனக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் தான் கிடைக்கும். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். இவர் சொல்றாரு, ரூதர்ஃபோர்ட் சொல்றாரு, ஆட்டத்துல இருந்து வெளில வருது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா தான் வெளில வரும்னு சொல்றாரு. ஆனா பின்னாடி வந்தவங்க தப்பு, லைன் ஸ்பெக்ட்ரா தான் வெளில வரும். லைன் ஸ்பெக்ட்ரம்னா ஒரு 2 வேவ் லென்த் இருக்கக்கூடிய 2 லைன் மட்டும் வரும்ன்றாங்க. 5890 5896 ஆம்ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய 2 ஸ்பெக்ட்ரல் லைன் மட்டும் வெளில வரும். நீங்க நினைக்கிற மாதிரி கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா வராது. இவர் அதுக்கு ப்ரூஃப் வேற கொடுக்குறாரு பாருங்களேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் விக்கு பதிலா ஆர் ஒமேகா. ஒமேகாவுக்கு பதிலா வி பை ஆர். ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. வி பை 0 இன்ஃபினிட்டி. ஏன் ஆர் 0 போட்டீங்க சார்? எலக்ட்ரான் ஸ்பைரல் பாத்ல விழுந்து நியூக்ளியஸ்ல விழும்போது ரேடியஸ் 0 தானே. அப்போ ஒமேகா இன்ஃபினிட்டி, 2π நியூ இன்ஃபினிட்டி, நியூ இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபனைட் ஃப்ரீக்வன்சி வந்துகிட்டு இருக்கிறதுனால கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் தான் வரும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா யார் சொல்றா? ரூதர்ஃபோர்ட் சொல்றாரு. ஆனா வந்தது லைன் ஸ்பெக்ட்ரா. ரைட்டா? அதனால உங்ககிட்ட ரூதர்ஃபோர்டோட 2 டிராபேக் கேட்டா உங்களோட பதில் என்ன? He could not explain stability. He could not explain emission of sharp spectral line. இது ரெண்டும் சொல்லணும். ரைட்டா?
அவ்வளோதான்பா ரூதர்ஃபோர்டு. ரூதர்ஃபோர்டில் NS ப்ரொபோர்ஷனல் டு T அதில் சம் போட்டு பார்த்துக்கோ. NS ப்ரொபோர்ஷனல் டு 1/sin⁴ θ/2 சம் போட்டு பார்த்துக்கோ. அதுக்கப்புறமா இம்பேக்ட் பேராமீட்டர் 0 எப்போ, 180 எப்போ, அப்புறம் R0 ஃபார்முலா படிச்சுக்கோங்க. 2Z²/4πε0 அங்கிருந்து அவரோட ஆட்டம் மாடல் சொல்ல கற்றுக்கோங்க. எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னு கேளுங்க. எலக்ட்ரான் எம்டி ஸ்பேஸில் இருக்குது, அது சும்மா நிற்காது, ஸ்பைரல் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரும்னு சொல்லுவார். கண்டினியூஸாக எனர்ஜி லூஸ் ஆகிறதுனால ஸ்பைரல் பாத்தில் விழுந்து ஃபைனலாக நியூக்ளியஸில் விழுந்து அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்டெபிலிட்டியை பற்றி பேச முடியல. கண்டினியூஸாக சுற்றி வந்துகிட்டே இருக்கிறதுனால கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் வரும்னு தப்பாக சொல்லிட்டார் ரூதர்ஃபோர்டு. வந்தது என்னவோ லைன் ஸ்பெக்ட்ரா தான் வெளில வரும். ரைட்டா? இதோட ரூதர்ஃபோர்டு முடியுது. ரூதர்ஃபோர்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. ரைட்டா? ஒரே நிமிஷம் சும்மா என்கிட்ட பேசுங்க. அஃப்ரீன்ல இருந்து தர்ஷா வரைக்கும் ரூதர்ஃபோர்ட் கிளியரா உங்களுக்கு? இல்லை ஏதாவது புரியாது தெரியாது? ஏன்னா அடுத்து போர் போக போகிறேன். போர் போகணும்னா ரைட் போர் போகணும்னா ரூதர்ஃபோர்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் போர் போக முடியும். அதனால தெளிவுபடுத்திக்கோங்க. ஏதாவது திருப்பி வேணும்னா கேட்டுக்கோ, அவசரம்லாம் கிடையாது. கேட்டால் இன்னொரு டைம் கூட சொல்லித்தரேன். அஃப்ரீன், தர்ஷன், தரணி, ஹாசன், ஹேமா, ராஜஸ்ரீ, சஞ்சய், கைலாஷ், ஷைனி, தர்ஷா எல்லாரும் கிளியர் தானே? சொல்லுமா சார். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி 10 to the power 10 நீங்க சொன்னீங்கல்ல சார், அது எதோட சைஸ்? ஆட்டம் 10⁻⁻15ன்றது அதுக்குள்ளார இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட சைஸ். ஆட்டத்தோட சைஸை விட நியூக்ளியஸோட சைஸ் 1,00,000 மடங்கு சின்னது. ஏன்னா 10⁻5 50 என்னது 1 lakh தானே? ஓகே சார். Size of the atom 10⁻⁻10. Size of the nucleus 10⁻⁻15. கத்துக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்து போர் போலாமா? போர் ஆட்டம் மாடல். போர் ஆட்டம் மாடல் ஓகே. போர் நான் எப்படி ஈக்குவேஷன் எழுதுறனோ அந்த மாதிரி எழுதி பழகு. ரொம்ப ஈஸியா இருக்கும். பெரிய பெரிய டெரிவேஷனே போகாம அழகா ஈக்குவேஷன் கத்துக்க முடியும் உங்களால. என்ன சொல்றது, ரொம்ப ஈஸியா உள்ள போயிடலாம். ரூதர்ஃபோர்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அவர்கிட்ட சீடனா சேர வர்றவர் தான். சீடர்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிஷ்யன் அர்த்தம்ல. அவர்கிட்ட ஸ்டூடெண்டா வர்றாரு, ஸ்காலர் ஸ்டூடெண்டா வர்றாரு. யார் வர்றாருன்னா போர் வர்றாரு. போர் ஆட்டம் மாடல். இவரு தன்னோட குரு பண்ண தப்ப கையில் எடுத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எதை பத்தி பேச போறாரு? ஸ்டெபிலிட்டியை பத்தி பேச போறாரு. ரெண்டாவது எதை பத்தி பேச போறாரு? ஸ்பெக்ட்ரல் லைனை பத்தி பேச போறாரு. ஸ்பெக்ட்ரல் லைன், எமிஷன் ஆஃப் ஷார்ப் ஸ்பெக்ட்ரல் லைன், இது ரெண்டுத்தையும் பேசுறதுக்காக இவர் கையில் எடுக்கிறாரு. அதுக்காக இந்த ரெண்டு விஷயத்த அவர் உங்க எல்லாருக்கும் சொல்ல போறாரு. ரெண்டு தியரியை கொடுக்கிறாரு. என்னன்னா, போரோட குவான்டைசேஷன் கண்டிஷன், போரோட குவான்டைசேஷன் கண்டிஷன், போரோட ஃப்ரீக்வன்சி கண்டிஷன். இதுல இருந்தும் நிறைய சம் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. போரோட குவான்டைசேஷன் கண்டிஷன், போரோட ஃப்ரீக்வன்சி கண்டிஷன். ஃபர்ஸ்ட் போரோட குவான்டைசேஷன் பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, திரும்ப ரூதர்ஃபோர்டை கூப்பிட்டு, சார் நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா சர்க்குலர் பாத்ல தான் சுத்தி வருமே தவிர ஸ்பைரல் பாத்ல சுத்தாது. ஏன்னு அவர் திருப்பி கேட்கும்பொழுது, இந்த ஆர்பிட்டோட பேரு ஸ்டெபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி ஆர்பிட் இல்லைன்னா ஸ்டேஷனரி ஆர்பிட். ஸ்டேஷனரி ஆர்பிட்ல சுத்தி வரும் பொழுது ரேடியேஷனை எமிட் பண்ணாது, அது டயர்ட் ஆகாது, ஒரே பாத்துல தான் சுத்தி வந்துட்டு இருக்கும். ரைட்டா? இது போரோட குவான்டைசேஷன் கண்டிஷன். அதுக்கு ஒரு ஃபார்முலா தராரு. இங்க பாருங்க, நீங்க நேரா நடந்து போனீங்கன்னா லீனியர் மொமெண்டம், சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம். படிச்சிருக்கீங்க ஆங்குலர் மொமெண்டம், MVR. இப்போ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் L இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் h/2π. இந்த ஃபார்முலா நீ தலையெழுத்து படிச்சே ஆகணும், சம் கேட்பாங்க. போரோட குவான்டைசேஷன் கண்டிஷன் சொல்லுங்கடா. சார் L = NH/2π. L = NH/2π. போரோட குவான்டைசேஷன் கண்டிஷன் L = NH/2π. L தான் MVR NH/2π. என்னன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், H பிளாங்க் கான்ஸ்டன்ட். சில புத்தகங்கள்ல இந்த H கிராஸ்ன்னு போட்டிருப்பாங்க H/2πக்கு பதிலா.
அப்ப ஹெச் கிராஸ் அப்படின்னா குவாண்டம் பிசிக்ஸ்ல ஹெச் பை 2 பைன்னு அர்த்தம். ரைட்டா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ. NH கிராஸ்ன்னு சொன்னாலும் ரைட்டு தான். MVR ஈக்குவல் டு NH கிராஸ்ன்னு சொன்னாலும் ரைட்டு. NH பை 2 பைனாலும் ரைட்டு. கண்டிப்பா இந்த ஃபார்முலால ப்ராப்ளம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. போரோட குவான்டைசேஷன் கண்டிஷன் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் an electron is an integral multiples of h by 2 pi. ஃப்ரீயா இருக்கும் பொழுது h by 2 பைக்கு சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. h 6.626 into 10 power minus 34 2 into 3.14 ரைட்டா? அப்படியே கால்குலேட்டர்ல மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அந்த ஆன்சரை ரெடிமேடா எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோன்னு சொல்றேன். அங்க போய் தேவைப்படும். நேத்து பார்த்தது h பை e அப்புறம் hc பை e இதுக்கெல்லாம் வந்து வேல்யூஸ் எப்பயுமே உன்கிட்ட ரெடியாக இருக்கணும். அப்போதான் உன் ப்ராப்ளம் சால்விங் டைமை நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ண முடியும். உன் ப்ராப்ளம் சால்விங்கோட எஃபிஷியன்சியை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ L equal to NH by 2 pi. Angular momentum of an electron is an integral multiples of h by 2 pi. இந்த Nன்றது 1 2 3 ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா இருந்தா, செகண்ட் ஆர்பிட்டா இருந்தா, தேர்ட் ஆர்பிட்டா இருந்தா அந்த மாதிரி நம்பர். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது போரோட ஃப்ரீக்வன்சி கண்டிஷன் சொல்லி கொடுங்க சார். போரோட ஃப்ரீக்வன்சி கண்டிஷன். When the electron jumps from higher energy level into lower energy level, it emits radiation E2 and E1. The electron jumps from higher energy level into lower energy level, it emits radiation. அதாவது எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டை நோக்கி குதிக்கும் பொழுது மட்டும்தான் அப்போ இந்த இடத்துல E2 minus E1 equal to H nu. இது போரோட ஃப்ரீக்வன்சி கண்டிஷன். ஒன்றும் இல்லைப்பா, கேர்ஃபுல்லாக கவனி. ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்தி வரும் பொழுதே எனர்ஜி வெளில வரும்னு தப்பா சொல்லிட்டார். ஆனா எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு குதிக்கும் பொழுது மட்டும்தான் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த எலக்ட்ரான் ஜம்ப்ஸ் ஃப்ரம் செகண்ட் ஆர்பிட் டு ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருந்து கிரவுண்ட் லெவல் குதிக்கும் பொழுது எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளில வரும். E2 minus E1 equal to H nu. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது E2 minus E1 equal to H nu. Frequency condition L equal to NH by 2 pi quantization condition. ரைட், இதை ரெண்டுத்தையும் சொல்லி முடிச்சிடறாரு ஸ்டெபிலிட்டிக்காக. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 7-8 விஷயம் அவர் பேச போறாரு. நான் எப்படி டெரைவ் பண்றது மட்டும் ஒரு டைம் பார்த்துட்டு ஒரே ஒரு டைம் அதே மாதிரி டெரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். முதல்ல ஒரு 7-8 விஷயம் கண்டுபிடிக்க போறாரு. ரேடியஸ், வெலாசிட்டி, அந்த மாதிரி. ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். ஒன்றும் இல்லை, இது நியூக்ளியஸ். எலக்ட்ரான் ஏதோ ஒரு ஆர்பிட்ல சுத்தி வருது. அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் nth ஆர்பிட் Rn நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா L equal to NH by 2 pi இந்த ஃபார்முலால இருந்து ஆரம்பிக்கணும். எல்லாரும் ஆல்மோஸ்ட் எக்ஸாம் முடிச்சிட்டீங்க. சஞ்சய், உனக்கு இந்த ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் nth ஆர்பிட் டெரிவேஷன் போடுவே நீ? படிச்சிருக்கியா அதுக்கு முடி? சார் R0 0.53 n ஸ்கொயர் அதுதானே சார்? ஆமாம்பா, 0.53 n ஸ்கொயர் பை z. அந்த டெரிவேஷன் போடுவியான்னு கேக்குறேன். இல்ல சார், நான் வெறும் ஃபார்முலா தான் படிச்சேன் சார். ஃபார்முலா மட்டும் படிச்ச ரேடியேஷன் கேட்டா என்னப்பா பண்றது? ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். சரி, செக்ஷன் முடியும் போது லாஸ்டா வெயிட் பண்ணி உனக்கு அது சொல்லி கொடுத்து அனுப்புறேன். மற்ற யாருக்கும் அது தேவைப்படாது. L equal to NH by 2 pi. இங்க இருந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். Lக்கு பதிலா MVRன்னு கொடுத்து NH by 2 piன்னு கொடுத்து இந்த Vக்கு பதிலா R ஒமேகான்னு கொடுத்து இதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். ரைட்டா? இந்த டெரிவேஷனோட எண்ட்ல ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். இது ஒரு 5 மார்க் டெரிவேஷனு. Rn இங்க பாருங்களேன், முதல்ல படிங்க. n ஸ்கொயர் h ஸ்கொயர் எப்சிலான் நாட் பை pi m ZE square. Radius of electron in nth orbit. Radius of electron in nth orbit. By இந்த டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு 6 ஸ்டெப் போட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். லாஸ்ட்டாக வெயிட் பண்ண உனக்கு சொல்லித்தரேன். இப்போ மற்றவங்க ரேடியஸோட டெரிவேஷன் படிக்க தேவையில்லை, ஃபைனல் ஃபார்முலா படித்தா போதும். முதல்ல படிங்க எல்லாருமே. ஒரு எலக்ட்ரான் ஏதோ ஒரு ஆர்பிட்ல சுற்றி வந்துட்டு இருக்கு, அதோட ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் n ஸ்கொயர் h ஸ்கொயர் எப்சிலான் நாட் பை pi m ZE ஸ்கொயர். n ஸ்கொயர் h ஸ்கொயர் எப்சிலான் நாட் பை pi m ZE ஸ்கொயர். ரைட்டா? சார், இதுல யாரெல்லாம் கான்ஸ்டன்ட்? என்ன தவிர இசட்டை தவிர மீது எல்லாரும் கான்ஸ்டன்ட்.
இப்போ அவங்கள மட்டும் ஒரு பக்கமா பிரிச்சுக்கலாமா? இப்போ ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் 0.53 டைம்ஸ் ஆஃப் n ஸ்கொயர் பை z. கண்டிப்பா இதையாவது நீங்க படிச்சுட்டு தான் ஆகணும். ஏன்னா ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா நம்ம ஒரு பிரச்சனையும் இல்லை, மேல இருக்கிற ஃபார்முலா தெரிய வேண்டாம், கீழே இருக்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். பட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்னு இந்த ஃபார்முலா வச்சு கேட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால அந்த ஃபார்முலாவை நீங்க படிச்சு தான் ஆகணும். ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் 0.53 n ஸ்கொயர் பை z. n ஸ்கொயர் பை z 0.53 n ஸ்கொயர் பை z 0.53 n ஸ்கொயர் பை z. கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இங்க இருந்து ஒரு 3 கொஸ்டின் இருக்குப்பா உங்களுக்கு. பொறுமையா பாரு. ஏதோ ஒரு ஆர்பிட்ல சுத்தி வரக்கூடிய எலக்ட்ரான், அதோட ரேடியஸ் rn equal to 0.53 n ஸ்கொயர் பை z. ஓகே, ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் z ஓட வேல்யூ 1. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா இருந்ததுன்னா r1 0.53 into 1 ஸ்கொயர், r2 0.53 into 2 ஸ்கொயர், r3 0.53 into 3 ஸ்கொயர். அப்போ ரேடியஸோட ரேஷியோ 1:4:9. படிங்க ஒழுங்கா. ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் 1:4:9. ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் 1:4:9. இதே ஏரியாவோட ரேஷியோ கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏரியா A1 A2 A3. இப்போ நிறைய பேர் ஏரியா ரேஷியோ படிச்சிருக்க மாட்டீங்க. பை ஆர் ஸ்கொயர் தானே ஏரியா, சர்க்கிள் தானே. ஆர் ஸ்கொயர், ஆர் வந்து 1 1:16:81. சாரி 81. ஒத்துக்கிறீங்களா? அப்போ ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் ரேஷியோ கேட்டாங்கன்னா 1:4:9. ஏரியா ரேஷியோ கேட்டிங்கன்னா 1:16:81. 1:16:81ன்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டாப்பா? ஸோ இந்த இடத்துல இது முடிஞ்சது ஃபுல்லாகவே. அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் பை z. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எப்பவுமே நீ மறக்கக்கூடாது. n ஸ்கொயர் பை z, n ஸ்கொயர் பை z. ரைட், படிச்சிங்களா? ஓகே, அடுத்தது ரெண்டாவது, velocity of electron in nth orbit. velocity of electron in nth orbit. ஏதோ ஒரு ஆர்பிட்ல எலக்ட்ரான் சுத்தி வந்துட்டு இருக்கு, அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்? இப்போ என்ன தெரியுமா பண்ணணும் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு? இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். L equal to nh/2π. L equal to nh/2π. இந்த Lக்கு பதிலா mvr nh/2π. கவனமாக கவனிங்க. நான் இதை எப்படி பண்றேன்னு பாரு, ஒரு டைம் அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோ, அப்புறம் பழக்கப்பட்டுரும் உங்களுக்கு. இங்க இருந்து v தான் வேணும். h கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட், π கான்ஸ்டன்ட், m கான்ஸ்டன்ட். அப்ப v வேணும்னா 1/r, nன்றதுனால n proportional to 1/n ஸ்கொயர் பை z. n ஸ்கொயர் பை z. மேல இங்க ஒரு n இருக்கு, மேல இங்க ஒரு n இருக்கு. இப்போ ஒரு n ஸ்கொயருக்கு ஒரு n போயிடுச்சுன்னா z/n. ஃபைனலா நீங்க கத்துக்க வேண்டியது velocity of electron in nth ஆர்பிட்டோட proportionality z/n. என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? mvr equal to nh/2π. கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டேன். அப்ப vr equal to n மட்டும் இருக்கு. எனக்கு v தான் வேணும், n/r. கரெக்டா? ஆருக்கு பதிலா மேல பார்த்தது n ஸ்கொயர் பை z. கேன்சல் பண்ணீங்கன்னா z/n, z/n. ஒரு வருஷம் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா velocity of electron in nth orbit c/137 into z/n. இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, மீதி எல்லாம் இருக்குல்ல, h 2 π m எல்லாம் சேர்ந்தா c/137 வரும். c வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்னு தெரியும், 3 × 10⁸. ரைட்டா? இதை கரெக்டா சால்வ் பண்ணா 2.2 × 10⁶ z/n வரும். 2.2 × 10⁶ z/n. கண்டிப்பா வெலாசிட்டியோட வேல்யூ படிக்கணும், இந்த c/137 z/n படிக்கணும். இது படிக்காம இருக்கவே கூடாது. velocity of electron in nth orbit 2.2 × 10⁶ z/n. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எவ்வளோடா வெலாசிட்டி? சரி, 2.2 × 10⁶ z. முடிஞ்சு போச்சா? ரெடிமேடா ஆன்சர் அங்க இருக்கு. z கொடுக்கணும், n கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்போ ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்டோட ப்ரொபோர்ஷனாலிட்டி n ஸ்கொயர் பை z. velocity of electron in nth ஆர்பிட்டோட ப்ரொபோர்ஷனாலிட்டி z/n. கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 ப்ரொபோர்ஷனாலிட்டி கற்றுக் கொடுக்க போறேன். எல்லாத்துக்கும் ப்ரொபோர்ஷனாலிட்டி கற்றுக்கணும், ஆனால் மனப்பாடம் பண்ணக்கூடாது.
ஒரு டைம் எழுதி பார்த்துக்கணும் ரைட்டா? ஜஸ்ட் ஒரு 30 செகண்டில் வந்துடுறேன். தண்ணி விட்டு குடிச்சிட்டு வந்து ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் என்ட் ஆர்பிட் C/137 Z/n. அதோட வேல்யூ 2.2 × 10⁶ Z/n. ரைட் சார், வெலாசிட்டி பேசிட்டீங்க. ஆங்குலர் வெலாசிட்டி பேசிடுமா? மூணாவது கொஸ்டின். ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா V = R ஒமேகா. ஒமேகாவுக்கு பதிலாக V/R. ஒமேகா Vn/Rn. ஒமேகா Vn Z/n படிச்சுமா? n² படிச்சுமா? இப்போ தானே படிச்சோம் மேலே. கரெக்டாக போகிறோன்னா வீக்கு Z/n கரெக்ட். ஸோ வீக்கு ஒரு Z/n, ஒமேகாவுக்கு ஒரு n²/z. அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா Z²/n³. ஒமேகாவோட ப்ரொபோர்ஷனாலிட்டி Z²/n³. Z²/n³. கற்றுக்கிட்டீங்களா? இது மூணாவது ஃபார்முலா. அடுத்தது நாலாவது ஃபார்முலா. ஸோ ஒமேகா தெரிஞ்ச பிறகு ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒமேகாவும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் 2πν. அப்போ ஒமேகாவோட ப்ரொபோர்ஷனாலிட்டி Z²/n³ இப்போ தானே சொன்னேன். 2ம் πயும் கான்ஸ்டன்ட்டு. அப்போ ஃப்ரீக்வன்சியோடதும் Z²/n³ தான். இப்போ 4 கொஸ்டின் படிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று Rn, Vn, ஒமேகா n, ν_n. இது வரைக்கும் 4 கொஸ்டின் படிச்சிருக்கீங்க. அப்படியே இதுக்கு தலைகீழ போட்டிங்கன்னா டைம் பீரியட் கிடைச்சிரும். டைம் பீரியடோட ரிலேஷன் பாருங்க சார். ஃப்ரீக்வன்சி 1/டைம் பீரியட். 1/டைம் பீரியட் Z²/n³ இருந்ததுன்னா திருப்பி போட்டிங்கன்னா n³/z². n³/z². ரைட், அப்படியே திருப்பி போட்டுக்கோ. 5 கொஸ்டின் படிச்சிட்டோமா? டைம் பீரியட் n³/z². அதே மாதிரி ஆறாவது கொஸ்டின் கரண்ட் I = உங்க எல்லாருக்கும் தெரியும் Q/T. Q/T இப்பதான் படிச்சீங்க. Q விட்டுருங்க. Tக்கு பதிலா n³/z². Z மேல போயிடுச்சு. அப்ப Z²/n³. ஒரு விஷயம் கவனிச்சியா? ஒமேகாவோட ப்ரொபோர்ஷனாலிட்டி, ஃப்ரீக்வன்சி ப்ரொபோர்ஷனாலிட்டி, கரண்டோட ப்ரொபோர்ஷனாலிட்டி எல்லாமே Z²/n³ தான். அப்ப 3 கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர். டைம் பீரியடுக்கு n³/z² மாறி வந்துடும். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இது வரைக்கும் சொன்னதை சொல்கிறேன். அப்போ தான் இன்னும் 2 புதுசாக போக முடியும். ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் என்ட் ஆர்பிட் n²/z. வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் என்ட் ஆர்பிட் Z/n. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி Z²/n³. ஃப்ரீக்வன்சி Z²/n³. கரண்ட் Z²/n³. டைம் பீரியட் n³/z². கற்றுக்கிட்டீங்களா? இதுக்கப்புறம் 2 விஷயம் நீங்கள் நல்லா கற்றுக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது. அப்போ கரண்ட்டு ஆப்போசிட்டில் போகுது. ஒரு சர்க்குலர் பாத்தில் கரண்ட் போகும்போது சென்ட்ரலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு. லாஸ்ட் கிளாஸ் என்ன கற்றுக் கொடுத்தேன்? μ0I/2r. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மேக்னெட்டிசத்தில் இப்போ சொல்லி கொடுத்தேன் μ0I/2r. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரப்போர்ஷனல் டு I/r. ஏன்னா μ0 விட்டுருங்க, 2 விட்டுருங்க. கரெக்டா? இப்பதான் படிச்சீங்க. ஐயோட ப்ரொபோர்ஷனாலிட்டி Z²/n³. ஆரோட ப்ரொபோர்ஷனாலிட்டி n²/z. இது நிஜமா சொல்றேன். ஒன்று யாருக்காவது சொல்லி தரணும், இல்லைன்னா எழுதி பார்க்கணும். இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துட முடியாது. ப்ரொபோர்ஷனாலிட்டியில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ B இஸ் ப்ரப்போர்ஷனல் டு Z³/n⁵.
நீங்க மெமரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல இசட் கியூப் பை என் பவர் 5 என் பவர் 5 பை இசட் கியூபான்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இசட் கியூப் பை என் பவர் 5 இசட் கியூப் பை என் பவர் 5 கற்றுக்கிட்டீங்களா? அங்கேருந்து நம்ம போக போகிறது மேக்னெட்டிக் மொமெண்ட். லாஸ்ட்டாக இதை முடிச்சுட்டு நான் இன்னொரு டைம் எல்லா ப்ரொபோர்ஷனாலிட்டி எழுதி காட்டுறேன். மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் என்ன ஐஏன்னு சொல்லி கொடுத்தேன். ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்டு ஏரியா. கரண்ட்டு ஏரியாவுக்கு பதிலாக பை ஆர் ஸ்கொயர். பையை விட்டுரு. ஐயோட ப்ரொபோர்ஷனாலிட்டி என்ன பார்த்தீங்க? இசட் ஸ்கொயர் பை என் கியூப். இசட் ஸ்கொயர் பை என் கியூப். ஆர்என் ஸ்கொயர். ஆர்என் என் ஸ்கொயர் பை இசட்னு உனக்கு தெரியும். ஸ்கொயராக இருக்கிறதுனால என் பவர் 4 பை இசட் ஸ்கொயர். ஸ்கொயர் தானே, இது ரெண்டு போய் சேர்ந்துருச்சு. கியூபுக்கு 4ல் 1 போய் சேர்ந்துருச்சு. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என். இதே தான் நீங்கள் இஎன்ஹெச் பை 4 பை எம்ன்ட்டு போர் மேக்னட்ரானில் படிச்சிருப்பீங்க. இஎன்ஹெச் பை 4 பை எம். பாருங்கள், எம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என். எம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என். இந்த 7-8 ப்ரொபோர்ஷனாலிட்டியை ஒழுங்காக கற்றுக்கணும். இன்னொரு டைம் கற்றுக்கலாமா? எல்லாமே அப்படியே ஃபார்முலாலேருந்து வர்றது தான். முதல்ல ஆர்என் தெரியணும். ஆர்என்லேருந்து விஎன் போகணும். முதல்ல ஆர்என் கற்றுக்கிட்டிங்களா? என் ஸ்கொயர் பை இசட்டு. அங்கேருந்து விஎன் போகணும். விஎன்லேருந்து ஒமேகா என் போகணும். ஒமேகா என்லேருந்து ஃப்ரீக்வன்சி கரண்ட்டு. 3 ஒரே ஆன்சர் தான். அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா டைம் பீரியடு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு போகணும். அங்கேருந்து மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு போகணும். எல்லா ப்ரொபோர்ஷனாலிட்டியும் எழுதி பார்த்துருக்கணும். மறுபடியும் ஒரு டைம் எழுதி காமிக்கிறேன். ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் n square by z. Velocity of electron in nth orbit c by 137 z by n. ரைட்டா? angular frequency z square by n cube. frequency அப்படியே z square by n cube. current அதுவுமே z square by n cube. time period அப்படியே திருப்பி போட்டுக்கோ, n cube by z square. magnetic field மறந்துட்டமே, z square by n power 5 magnetic field z cube by n power 5 z cube by n power 5 z cube by n power 5 m is proportional to n. இதுல ப்ராப்ளமே கிடையாது. இதுதான் கேட்பாங்க. நீ வேணா எடுத்து பார்த்துக்கோ பழைய பேப்பர் ஃபுல்லாத்தையுமே. போர் ஆட்டம் மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்தி வருது. அப்படி நீ கற்பனை பண்ணிக்கோ. நான் சொல்றது அவன் கண்ணை மூடி கேளு. ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, எலக்ட்ரான் சுத்தி வருது. அப்ப அதோட ரேடியஸ், அதோட வெலாசிட்டி, சுத்தி வர்றதுனால ஆங்குலர் வெலாசிட்டி, சுற்றி வர்றதுனால ஃப்ரீக்வன்சி, சுற்றி வர்றதுனால டைம் பீரியடு. எலக்ட்ரான் ஓடுது, கரண்ட் வருது, அதனால கரண்ட்டு. கரண்ட்டு சர்க்குலர் பாத்தில் சுற்றுறதுனால சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். பாருங்களேன், ஒரு எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரும் பொழுது இவ்வளோ விஷயம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ரைட்டாப்பா? ஸோ இதை மட்டும் நான் எப்படி எழுதி கொடுத்தனோ அதே மாதிரி ட்ரை பண்ணிப்பாரு. இது இன்றைக்கே உட்காந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு கொஷின் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டாப்பா? பை எக்ஸாக்டாக டைம் 2:28 2:13 கூட வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட் 2:45க்கு ஜாயின் பண்ணுங்க. அங்கேருந்து நம்ம 3:30 வரைக்கும் போவோம். 2 லெசன் பிளான் பண்ணு. பட் இந்த லெசன்லேயே இன்னும் எனர்ஜி லெவல் டயக்ராம் இருக்குது, எனர்ஜி ஈக்குவேஷன் போடணும், ஃப்ரீக்வன்சி ஈக்குவேஷன் போடணும், ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் கிளாஸ் இருக்குது. ரைட்டா? சரிப்பா, சாப்பிடலன்னா சாப்பிட்டுருந்தாலும் இன்னொரு டைம் கூட சாப்பிட்டு பரவாயில்ல. ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்து 15 மினிட்ஸ் கரெக்டாக பிரேக் எடுத்துக்கிட்டு ஓகே ரைட். ஸோ எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். அடுத்த டாபிக் நம்ம பேச போகிறது எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். இதை முடிச்சிட்டா, ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் முடிச்சிட்டா எப்படி ஒரு ½ ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ நல்லா கற்றுக்கோங்க. எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். ரைட்டா? ஒன்றும் இல்லை, இது வந்து நியூக்ளியஸ். எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது. இதோட டோட்டல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் டோட்டல் எனர்ஜி. இப்போ உங்களுக்கு கொஷின் புரியுதா? ஒரு எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரும் பொழுது அதோட டோட்டல் எனர்ஜி என்னவா இருக்குன்றதான் கொஷின். அப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும்னா E = K + U. E டோட்டல், K கைனடிக், U பொட்டென்ஷியல். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். இதை ரொம்ப டைரெக்டாக சிம்பிளாகவே சொல்லிடுறேன். டோட்டல் எனர்ஜி -13.6 z² by n². படிங்க ஃபாஸ்ட். அது எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். நான் டெரிவேஷனை ஸ்கிப் பண்ணியிருக்கேன், வெறும் சம் மட்டும். டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் -13.6 z² by n².
அப்போ கைனடிக் எனர்ஜி எழுதும்போது நீ என்ன பண்ணணும்னா இந்த மைனஸை விட்டுட்டு +13.6 by z² by n² எழுதணும். கைனடிக் எனர்ஜி +13.6 z² by n² எழுதணும். பொட்டென்ஷியல் எனர்ஜி எழுதும் பொழுது டோட்டலை பாருங்க, அதுல இருந்து 2 டைம்ஸ் எழுதணும். 27.2 z² by n². இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது. நான் இன்னொரு டைம் சொல்லி தரேன். இப்போ பாருங்களேன், டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் -13.6 z² by n². Kinetic energy of electron in nth orbit +13.6 z² by n². Potential energy -27.2 z² by n². ரைட்டா? இதுக்கான ஃபார்முலாஸ் டெரிவேஷன் எடுத்து ஃபார்முலா போட்டு ஃபார்முலாவில் இருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணாதான் இப்போ இந்த ஆன்சர்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது எப்படி எழுதணும்னா -me⁴ z² by 8 ε0² n² h². ரைட்டா? இதுல இந்த இசட்டையும் எண்ணையும் தவிர மீதி எல்லாம் கான்ஸ்டன்டா பாருங்க. இசட்டையும் எண்ணையும் தவிர மீதி எல்லாரும் கான்ஸ்டன்ட். கரெக்டா? நீங்க படிக்கும் பொழுது இந்த ஈக்குவேஷனையும் படிக்கணும், இதோட வேல்யூ -13.6 z² by n² படிக்கணும். அப்படியே இங்க எழுதும் பொழுது அப்படியே இதை பார்த்து எழுதுங்க. me⁴ z² by 8 ε0² n² h² எழுதுங்க. ரைட்டா? அடுத்தது இது 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா? பட் 2 டைம்ஸ் ஆஃப் me⁴ z² by 8 ε0² n² h². இங்க ஒரு மைனஸ் போடணும். ஈக்குவேஷனும் எழுத தெரியணும், வேல்யூஸும் எழுத தெரியணும். இந்த பேஜ் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த பேஜ் ஒரே நிமிஷம், இந்த பேஜ் மட்டும் குரூப்ல போட்டு வர்றேன். அப்புறமா ஒரு 10 டைமாவது நீ எழுதி பார்த்துக்கோ. டோட்டல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதோட வேல்யூஸ் என்ன, அதோட ஈக்குவேஷன்ஸ் என்ன. ரைட்டா? ஓகே. ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்ப உதவியா இருக்கும் உங்களுக்கு. போட்டேன். ஸோ டோட்டல் எனர்ஜி -13.6 z² by n². Kinetic energy +13.6 z² by n². Potential energy 27.2 z² by n². அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ me⁴ z² by 8 ε0² n² h². பை எல்லாத்துலேயுமே கீழே 8 ε0² n² h² தான். மேலே me⁴ z² தான். மைனஸா ப்ளஸ்ஸா 2வா அதுதான். ஒரே ஒரு டைம் எழுதி பார்த்துக்க முடிஞ்சிடும். இப்போ இதுல இருந்து கேட்க போற கேள்வியை சொல்லுங்க சார். முதல்ல நான் டோட்டல் எனர்ஜி எழுதிக்கிறேன் -13.6 z² by n². கைனடிக் எழுதிக்கிறேன் +13.6 z² by n². பொட்டென்ஷியல் எழுதிக்கிறேன் -27.2 z² by n². இதுக்கு ரேஷியோ அடிச்சிங்கன்னா -1 +1 -2. இந்த ரேஷியோவில் கண்டிப்பாக சம் இருக்கும். நான் எழுதியிருக்கிறது டோட்டல் கைனட்டிக் பொட்டென்ஷியல். உங்களுக்கு அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால எப்படி கேட்டாலும் நீங்க டோட்டல் கைனடிக் பொட்டென்ஷியலை ஞாபகம் வச்சுக்கிட்டு, அவங்க ஒருவேளை கைனட்டிக் பொட்டென்ஷியல் கேட்டாங்கன்னா 1:-2 சொல்லு. டோட்டல் பொட்டென்ஷியல் கேட்டாங்கன்னா 1:2 சொல்லு. ஏன்னா மைனஸ் போயிடும், மைனஸ் போயிடும். டோட்டல் கைனட்டிக் கேட்டாங்கன்னா -1:+1 சொல்லு. இப்போ நீங்க கத்துக்க வேண்டியது -1 +1 -2. டோட்டல் கைனட்டிக் பொட்டென்ஷியல் அந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கோ. இல்லைன்னா ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சா டைரக்டா போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் எனர்ஜி -13.6 z² by n². அதே பிளஸ்ஸா இருந்தா கைனட்டிக், 2 டைம்ஸ் ஆஃப் டோட்டலா இருந்ததுன்னா பொட்டென்ஷியல். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இங்க இருந்து தான் நம்ம எனர்ஜி லெவல் டயக்ராம் போக போறோம். பை இனிமேல் வர்றது எல்லாமே 200% அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக கவனிக்க கத்துக்கிறீங்களா? இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா இருந்ததுன்னா -13.6 எலக்ட்ரான் வோல்ட். எப்படி சார் எடுத்துட்டு வந்தீங்க? -13.6 z² by 1². இப்போ ரைட் ஹேண்ட் டைம் z வேண்டாம், இது 1². அப்போ 13.6. செகண்ட் ஆர்பிட் n = 2 -3.4 எலக்ட்ரான் வோல்ட். E2 -13.6 by 4. அப்போ 3.4ன்னு வரும். n = 3 -1.51 எலக்ட்ரான் வோல்ட். n = 4 -0.85 எலக்ட்ரான் வோல்ட். n = 0. ரைட்டா? இது எப்படி வந்ததுன்னு குழப்பிக்காத. இந்த எனர்ஜியில by 1² by 2² by 3² by 4² போட்டா ஒவ்வொரு ஆன்சர் வரும்.
ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா இருந்தா 1ன்னு கொடுங்க, செகண்ட் ஆர்பிட்டா இருந்தா 2ன்னு கொடுங்க, தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த் இன்ஃபினிட்டி. -13.6 -3.4 -1.5 -0.85. ரைட்டா? கவனமா கவனி. இதுல இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது தான் உங்களோட திறமை. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா இருந்தா அத கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. காதுல வாங்கினியா? கிரவுண்ட் லெவல். செகண்ட் ஆர்பிட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல்னா நீங்க n = 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். உங்க கொஷின் பேப்பர்ல திரும்பவும் காதுல வாங்க, வருஷம் பசங்க பண்ற தப்பு. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல்னுமே ஃபர்ஸ்ட்னு பார்த்துட்டு என்ன 1ன்னு தெரியாம சப்ஸ்டிட்யூட் பண்றது. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல்னா n-க்கு 2ன்னு கொடுக்கணும். செகண்ட் எக்ஸைட்டட் லெவல் n-க்கு 3ன்னு கொடுக்கணும். n = 4 தேர்ட் எக்ஸைட்டட், n = 5 ஃபோர்த் எக்ஸைட்டட். தெரியுதா? -1.51 -0.85. இதுக்கு நம்பர் தெரியல, லாஸ்டா இன்ஃபினிட்டிக்கு மட்டும் 0. ரைட்டா? அப்போ பதில் சொல்லணும். when the electron jumps from fourth excited level into first excited levelனு சொல்றாங்கன்னா நீ E1க்கு 2ன்னும் E2க்கு 5ன்னு கொடுக்கணும். பட் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஃபோர்த் எக்ஸைட்டட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டடுக்கு ஜம்ப் பண்ணுது. அப்ப ஃபோர்த்து ஃபர்ஸ்ட்னு சொன்ன உடனே நீ 4 1ன்னு எழுதி சால்வ் பண்ண கூடாது. ரைட்டா? ஒரே நிமிஷம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல் அப்படின்னா n = 2ன்னு கொடுக்கணும். செகண்ட் எக்ஸைட்டட் லெவல் அப்படின்னா n = 3ன்னு கொடுக்கணும். தேர்ட் எக்ஸைட்டட் லெவல்னா n = 4ன்னு கொடுக்கணும். இல்ல தேர்ட் ஆர்பிட்னு சொன்னா n = 3ன்னு சொல்லணும். தேர்ட் ஆர்பிட் n = 3, ஃபோர்த் ஆர்பிட் n = 4. உங்களுக்கு புரியுதா? எக்ஸைட்டட்னா ஒரு நம்பர் ஆட் பண்ணி சொல்லணும், ஆர்பிட்னு சொன்னா அப்படியே விட்டுணும். ரைட்டாப்பா? இதுல யாரும் தப்பு பண்ண மாட்டீங்கல்ல? ஓகே. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, செகண்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, தேர்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த கிளாஸ் 1 hour கிளாஸாக தான் மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேசணும் அதில். ரைட், சாப்பிட்டுல எல்லாரும்? ஓகே. பாருங்களேன், ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். ஓகே. இப்போ n = 1 -13.6, n = 2 -3.4. ரைட்டா? ஓகே. கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு மேல போகணும். இதுக்கு பேர் ஒரே நிமிஷம், வரேன். ஸோ எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. கிரவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போகுது. கிரவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல். இதுக்கு பேர் என்னன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அது எவ்வளவு தெரியுமா? இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன்னா கிரவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போதா? அப்ப E2 - E1 அப்ப E2 ஓட வேல்யூ எவ்வளோ? -3.4.
மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ஸா 13.6ஆ அதனால 10.2 எலக்ட்ரான் வோல்ட். இந்த நம்பர் உங்களுக்கு எப்பவுமே தெரியும். கிரவுண்ட்ல இருந்து எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் போகணும், ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் லெவல் போனாலும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் லெவல்ல இருந்து கிரவுண்டுக்கு வந்தாலும் 10.2 எலக்ட்ரான் வோல்ட்டை எமிட் பண்ணும். இங்க 10.2 எலக்ட்ரான் வோல்ட்டை வாங்கிக்கிட்டு மேலே போகும். மேலே போயிட்டு திரும்ப கீழே குதிக்கும் பொழுது இது 10.2 எலக்ட்ரான் வோல்ட்டை கொடுத்துரும். இதுக்கு பேரு எமிஷன், இதுக்கு பேரு அப்சார்ப்ஷன். ரைட்டா பா? ஒரே நிமிஷம் பா, சொல்லுங்கம்மா. பாப்பா நான் கிளாஸ்ல இருக்கேன். ரைட். ஸோ 10.2 எலக்ட்ரான் வோல்ட் 10. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி 10.2 எலக்ட்ரான் வோல்ட் கற்றுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்தது செகண்ட் எக்ஸைட்டேஷன். n = 1ல இருந்து n = 3க்கு போகுது. கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற எலக்ட்ரான் செகண்ட் எக்ஸைட்டட் லெவல், காதுல வாங்கு, தேர்ட் ஆர்பிட்னு கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் எக்ஸைட்டட் லெவல்னு கொடுத்துருக்கலாம். ரைட்டா? அப்போ இந்த இடம் -13.6, இந்த இடம் 3.4, அப்போ இந்த இடம் 1.51. கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தேர்ட் ஆர்பிட்டுக்கு போகுது, இல்லைன்னா செகண்ட் எக்ஸைட்டடுக்கு போகுது. அப்போ எவ்வளோ சரி எனர்ஜி? -1.51 + 13.6. 13.6 இங்கே 1.51, 10ல் 1 போச்சுன்னா 9, 0, 12.09. அப்போ 12.09 எலக்ட்ரான் வோல்ட்டு. உங்களுக்கு தெரியுமா, தேர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தாலும் 12.09 எலக்ட்ரான் வோல்ட்டை எமிட் பண்ணும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஷின், காதில் வாங்க. ஒரு எலக்ட்ரான் ஏதோ ஒரு ஆர்பிட்ல இருந்து கிரவுண்டுக்கு குதிக்கும் பொழுது 12.09 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி எமிட் பண்ணுதுன்னா அது எந்த ஆர்பிட்ல இருந்து குதிக்குது? தேர்ட் ஆர்பிட்ல இருந்து குதிக்குது. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஆர்பிட்ல இருந்து குதிக்குது. அந்த ட்ரிக்கெல்லாம் இந்த கொஞ்ச நேரத்தில் சொல்லி தரேன். உன்கிட்ட கேட்கணும், ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எவ்வளோ பா? 10.2. செகண்ட் எக்ஸைட்டேஷன் எவ்வளோ பா? 12.09. இப்போ தேர்ட் எக்ஸைட்டேஷன் கற்றுக்க போகிறோம். தேர்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. கிரவுண்ட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் தேர்ட் எக்ஸைட்டட் லெவல் அல்லது ஃபோர்த் ஆர்பிட் 0.85, இங்கே -13.6. 0.85 + 13.6. கிரவுண்ட்ல இருந்து மேலே போனாலும் மேலே இருந்து கீழே வந்தாலும், கிரவுண்ட்ல இருந்து மேலே போனால் அப்சார்ப்ஷன், மேலே இருந்து கீழே வந்தால் எமிஷன். இப்போ எக்ஸைட்டேஷன்றதுனால நீங்கள் கிரவுண்ட்ல இருந்து மேலே போகிறத மட்டும் புரிஞ்சுக்கிங்க. நான் உங்கள்கிட்ட திரும்ப ரெண்டுத்தையும் ஒரே நேரத்திலே கற்றுக் கொடுத்துறேன். ஸோ மேலே இருந்து ஜம்ப் பண்ணாலும் அதே தான் ரிலீஸ் ஆகும். இப்போ 13.6, 0.85, 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, மீதி 5, 15ல் 8 போயிடுச்சுன்னா 7, 12.75, 12.75 எலக்ட்ரான் வோல்ட்டு. கற்றுக்கிட்டிங்களா? இப்போ இந்த 3 நம்பர் தான் வச்சு தான் நம்ம விளையாட போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் 10.2, செகண்ட் எக்ஸைட்டேஷன் 12.09, தேர்ட் எக்ஸைட்டேஷன் 12.75 எலக்ட்ரான் வோல்ட்டு. ரைட்டா? ஸோ இதெல்லாம் அதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளோ தெரியுமா? இதெல்லாம் வந்து எக்ஸைட்டேஷன். அயனைசேஷன்னா கிரவுண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அப்படியே இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் அயனைசேஷனு. இன்ஃபனைட்டில் எனர்ஜி எவ்வளோ? 0 எலக்ட்ரான் வோல்ட்டு + 13.6 எலக்ட்ரான் வோல்ட்டு. அதனால 13.6 எலக்ட்ரான் வோல்ட்டு. ஏன்னா இது E∞ - E1. ஏன்னா கிரவுண்ட்லேருந்து இன்ஃபினிட்டிக்கு போனால் அதுக்கு பேர் அயனைசேஷன். And electron jumps from ground level into excited level, excitation energy. Ground level into outermost orbit, அதாவது இன்ஃபினிட்டிக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் அயனைசேஷன் எனர்ஜி. 13.6 எலக்ட்ரான் வோல்ட்டு. கற்றுக்கிட்டீங்களா? சரி, இங்கே ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த ட்ரிக்கை கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த சமயம் உங்களால் சால்வ் பண்ண முடியும். 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இங்கே என்னோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 4, என்னோட வேல்யூ 5, அப்படியே போயிட்டு இன்ஃபினிட்டி. ரைட்டா? கேர்ஃபுல்லாக கவனிங்களேன். இப்போ ஒரு எலக்ட்ரான் செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஜம்ப் பண்ணும் பொழுது 10.2 எலக்ட்ரான் வோல்ட்டை எமிட் பண்ணுது. எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும்? இந்த கொஷின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பராக கற்றுக் கொடுக்குறேன் பாருங்களேன். நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன். இதுக்கு என்ன ஃபார்முலானா n × n - 1/2. n × n - 1/2. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ n × n - 1/2 எங்கேருந்து குதிக்குது? செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு குதிக்குது. அப்போ 2 × 2 - 1/2
ஆன்சர் ஒண்ணா? செகண்ட் ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணும் பொழுது ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் வரும். தேர்ட் ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணும் பொழுது அப்ப 3 × 3 - 1/2 3 ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும். 3 ஸ்பெக்ட்ரல் லைன், நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் 3 ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும். ஃபோர்த்ல இருந்து கிரவுண்டுக்கு வரும் பொழுது 6 ஸ்பெக்ட்ரல் லைன் வரும். 4 × 4 - 1/2 ரைட்டா? 6 ஸ்பெக்ட்ரல் லைன் வரும். இது எப்படி சார் அங்க கொஸ்டினா கேட்பாங்க? இங்க பாருங்களேன், ஏதோ ஒரு ஆர்பிட்ல இருந்து கிரவுண்டுக்கு ஜம்ப் பண்ணும் பொழுது 12.09 எலக்ட்ரான் வோல்ட் ரிலீஸ் ஆகுது. கேள்வி எந்த ஆர்பிட்ல இருந்து குதிக்குது, எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும்? நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, கிரவுண்டுக்கு வருதா, தேர்ட் ஆர்பிட்ல இருந்து, அதாவது ஏதோ ஒரு ஆர்பிட்ல இருந்து வருதா, 12.09 நீ தான் புரிஞ்சுக்கணும். 12.09 கண்டிப்பா அது தேர்ட் ஆர்பிட்ல இருந்து தான் குதிக்குது. தேர்ட் ஆர்பிட்ல இருந்து குதிச்சுதுன்னா கண்டிப்பா 3 ஸ்பெக்ட்ரல் லைன் தான் வரும். இவ்வளவுதான் ஆன்சர். அப்படியே டிக் பண்ண வேண்டியதுதான். ஃபோர்த் ஆர்பிட்ல இருந்து குதிச்சுதுன்னா 12.75 எலக்ட்ரான் வோல்ட் ரிலீஸ் ஆகும். 12.75 எலக்ட்ரான் வோல்ட் ரிலீஸ் ஆகும். அதனால 6 ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும். 6 ஸ்பெக்ட்ரல் லைன். அந்த 6 ஸ்பெக்ட்ரல் லைன் யார் தெரியுமா? இங்க பாருங்க, நான் ரெட்ல போறேன் பாருங்க. இது ஒரு 1, இது ஒரு 2, இது ஒன்று 3, இது ஒன்று 4, இது ஒன்று 5, இது ஒன்று 6. தெரியுதா உங்களுக்கு? இந்த 6 ஸ்பெக்ட்ரல் லைனோட டிரான்சிஷன் தெரியுதா? 4 to 1, 4 to 2, 4 to 3, 3 to 1, 3 to 2, 2 to 1. 6 ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும். அந்த 6 ஸ்பெக்ட்ரல் லைனோட டிரான்சிஷன் எழுத கத்துக்கணும். எங்க இருந்து குதிக்குதுன்னு சொல்லணும். ரைட்டா? இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது அப்படியே நல்லா பாரு. உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஸ்கிரீன்ல இருக்கிறது நல்லா பாரு. உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். நல்லா பாத்துட்டீங்களா? ஓகே. இந்த ஸ்கிரீன் பாருங்க. கேர்ஃபுல்லா கவனி. ஒரு எலக்ட்ரான் ஏதோ ஒரு ஆர்பிட்ல இருந்து ஏதோ ஒரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணும் பொழுது 12.75 எலக்ட்ரான் வோல்ட்டை ரிலீஸ் பண்ணுச்சுன்னா நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் எத்தனை, எந்த ஆர்பிட்ல இருந்து அது ஜம்ப் பண்ணுது, இந்த கொஸ்டின் தான். ஏற்கனவே அதை உன்ட்ட சொல்லிட்டேன். இப்போ 12.75ன்றதுனால கண்டிப்பா எந்த ஆர்பிட்ல இருந்து வருது? N1 வந்து 1, N2 வந்து 4, ஃபோர்த் ஆர்பிட்ல இருந்து வருதுங்க சார். டிரான்சிஷன் 4 to 3, 4 to 2, 4 to 1. டிரான்சிஷன் 3 to 2, 3 to 1, 2 to 1. கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி 6 ஸ்பெக்ட்ரல் லைன் வெளில வரும். ஃபார்முலா n × n - 1/2. கத்துக்கிட்டீங்களா? இதுதான் கேட்கணும்னு நினைச்சேன் போல இருக்கு. நான் திரும்பி ஏதோ ஒரு கொஸ்டின் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஆமா. அப்ப நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் எத்தனை வருதுன்றது கத்துக்கிட்டோம். இந்த 3 நம்பர் நீங்க மறக்க கூடாது. 10.02, 10.2, 12.09, 12.75. கேர்ஃபுல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது. எப்ப ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், எப்ப வேவ்லென்த் மேக்ஸிமம்னு கேட்பாங்க டிரான்சிஷன்ல. ஒரு ஐடியா பாருங்களேன். N1 வந்து 1, N2, N3. ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிறேன். இங்க இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி? 10.2 எலக்ட்ரான் வோல்ட். பட் தேர்ட்ல இருந்து செகண்டுக்கு வர்றதுக்கு தேர்ட் டு 2 வந்தா இங்க -3.4, இங்க -1.51. அப்ப -1.51 + 3.4, 3.4, 1.51, 10ல 1 போயிடுச்சுன்னா 9, 13ல 5 போயிடுச்சுன்னா 8, 2.89. வெறும் 2.89 எலக்ட்ரான் வோல்ட் தான் வருது. ஆனா செகண்ட்ல இருந்து 1 குதிக்கும் போது 10.2. அதே தேர்ட்ல இருந்து 1 வரும்பொழுது 12.09, ஃபோர்த்ல இருந்து 1 வரும்போது 12.75. ரைட்டா? ஸோ இப்போ உன்கிட்ட கேட்க போற கேள்வி, எந்த இடத்துல எனர்ஜி மேக்ஸிமம், எந்த டிரான்சிஷனுக்கு எனர்ஜி மேக்ஸிமம்? 1 3 to 1, 3 to 2. உங்களுக்கான கேள்விதான் அது. அப்படியே ஸ்கிரீனை பார்த்து பதிலும் அங்கேயே இருக்கு. எனக்கு சொல்லுங்க பார்க்கும். இதுல 3 டிரான்சிஷன்ல எந்த டிரான்சிஷன்ல எனர்ஜி மேக்ஸிமம்? Both ANC, sir. Both A and C. ஏன் both A and C?
இப்போ 3 டிரான்சிஷன் உங்க டயகிராம்லயே 3 டிரான்சிஷன் போட்டிருக்கேன். ஆப்ஷன்லயே 3 டிரான்சிஷன் எழுதியிருக்கேன். எந்த டிரான்சிஷன்ல எனர்ஜி மேக்ஸிமம்? எப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அதிகமா? 2 to 1 3 to 1 3 to 2 ஆயத்தர 3 to 1 சார். 3 to 1 3 to 1 தெரியுதா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. எனர்ஜி மேக்ஸிமம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியும் மேக்ஸிமமாக தான் இருக்கும். ஏன்னா எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துட்டாங்க. 3 to 2 5 to 1 infinity 2 இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நான் கேட்கறதுலாம் கண்டிப்பாக பதில் சொன்னாதான் உங்களால் கற்றுக்க முடியும். நல்லா கவனி. இன்னும் கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸில் நீ போயிடலாம். எந்த டிரான்சிஷனில் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னு கேட்டாங்கன்னா இந்த 2 ஆப்ஷனையும் நீங்கள் அடிச்சிடணும். எனர்ஜி மேக்ஸிமம் 2 ஆப்ஷனையும் அடிச்சிடணும். ஏன்னா போகக்கூடிய நம்பர் கண்டிப்பா கிரவுண்டா இருந்தாதான் எனர்ஜி மேக்ஸிமம். அப்ப போகக்கூடிய நம்பர் 1க்கு போகணும். ரீச் டு கிரவுண்டு 2 to 1 5 to இந்த 2 பேர்ல தான் ஆன்சர் இருக்கு. அப்புறம் அவங்க 2 பேருக்கு நீங்க கேப் பார்க்கணும். இந்த கேப் வெறும் டிஃபரன்ஸ் 1 தான். இந்த கேப் 4. இப்போ எங்க எனர்ஜி மேக்ஸிமம், எங்க ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்? 5 to 1ல தான் எனர்ஜி மேக்ஸிமம். 5 to 1ல தான் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம். எங்க வேவ் லென்த் மினிமம், அதே 5 to 1ல தான் வேவ் லென்த் மினிமம். ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னா வேவ் லென்த் மினிமம். இந்த ஐடியா உங்களுக்கு புரியுதா? நான் சப்ஜெக்டிவா சொல்லல. எங்க எனர்ஜி மேக்ஸிமம், எந்த டிரான்சிஷன்ல எனர்ஜி மேக்ஸிமம், எந்த டிரான்சிஷன்ல ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா ஆப்ஷனை பாருங்க. இந்த 1 போற ஆப்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அடிச்சு போட்டுரு. அதுல கேப் யாருக்கு பெருசா இருக்கோ அவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், அவங்களுக்கு எனர்ஜி மேக்ஸிமம், வேவ் லென்த் மினிமம் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இந்த கேம் ப்ளே பண்ணலாமா? கேட்கறது அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கும். So infinity to 5, 6 to 4, 2 to 1, infinity to 1. Which of the following transition? Frequency maximum, energy maximum, wavelength minimum. சொல்லுங்க பாக்கும். C. C னா இதுவா? 2 to 1. 2 to 1. Infinity 1 இருக்கக்கூடாதா? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? போகக்கூடிய நம்பர் இருக்கிறதுலயே சின்ன நம்பரா இருக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தான் எடுத்துக்கணும். மீதி 2த்தையும் அடிச்சிடணும். அவங்களுக்கு கேப் பார்க்கணும். இது 1, இது இன்ஃபினிட்டி. கேப்னா டிஃபரன்ஸ். ரைட்டா? அப்ப இன்ஃபினிட்டி இதோட கேப் தான் அதிகமா இருக்கு. அப்ப இதுல தான் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம். இங்க தான் எனர்ஜி மேக்ஸிமம். இன்ஃபினிட்டி 1 தான் ரைட். ஏன் இவ்வளவு குழம்பி போயிருக்கு? திரும்ப கவனி. 3 to 2, 4 to 1, 2 to 1, 5 to 4. எந்த டிரான்சிஷன்ல எனர்ஜி மேக்ஸிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், வேவ் லென்த் மினிமம்? 2 to 1. 4 to 1. டேய் ஏன் திரும்ப 2 to 1 2 to 1 சொல்லிட்டு இருக்க? 4 to 4 1 to தான் 1 ரைட். சார். 4 to 1 தான் ரைட். ஒரு நிமிஷம் இருங்க. பாப்பா வந்துச்சு. ஒரே நிமிஷம். ஏன்? இப்ப என்னோட ட்ரீம்ஸ் நிறைவேறணும். நம்மளோட விஷயம் என்னவோ அதை எழுதிட்டு பழக்க விட்டோம்னா அது கொஞ்சம் நாட்கள்லயோ கொஞ்சம் மாதங்களையோ கொஞ்சம் வருஷங்களையோ நடக்க சான்ஸ் இருக்கு. சரி கிளம்பு போ. 4 to 1. 4 to 1 கேப் பெருசா இருக்கு. தர்ஷன் 2 to 1 கிடையாது. திரும்பவும் சொல்றேன். 2 ஆப்ஷன் அடிச்சிடணும். அவங்க 2 பேருக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். எந்த டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் எனர்ஜி மேக்ஸிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம். ஏன் இதை கத்துக்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இந்த ஆப்ஷன் சொல்லுங்க. 5 to 2, infinity to 2, 2 to 1, 3 to 1. Which of the following transition? Frequency maximum, energy maximum, wavelength minimum? 3 to 1 சார். 3 to 1. 3 to 1. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? போகக்கூடிய நம்பர் இருக்கிறதுலயே சின்ன நம்பரா இருக்கணும். பட் தூரத்துல இருந்து குதிக்கணும். கேப் பெருசா இருக்கணும். ரைட்டா? இப்ப மாட்டுவீங்க பாருங்க. 5 to 2,
322, infinity to 422. Which of the following transition? Maximum frequency, maximum energy, minimum wavelength. இதுல எந்த transition? Infinity to 2. Infinity to 2. சூப்பரா கத்துக்கிட்டீங்க. போகக்கூடிய நம்பர் அந்த 4 ஆப்ஷன்ல இருக்கிறதுலே சின்ன நம்பரா இருக்கணும். ஆனா தூரமா இருந்து குதிக்கணும். இன்ஃபினிட்டில இருந்து குதிக்கணும். அப்ப இந்த கேஸ்ல frequency maximum, energy maximum, wavelength minimum. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது frequency minimum, energy minimum, wavelength maximum. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கவனமா கவனி. போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும். பக்கத்துல இருந்து குதிக்கணும். infinity to 5, 2 to 1. இப்போ உங்ககிட்ட இந்த 4 ஆப்ஷனை காமிச்சு which of the following transition it has a maximum wavelength or minimum frequency, minimum energy ன்னு கேட்கிறேன். நீ இதை எப்படி இதை கண்டுபிடிக்கணும்னா 4 ஆப்ஷன்ல டிரான்சிஷன் எந்த பெரிய நம்பருக்கு போகுதுன்னு பாரு. 6 to 5, infinity to 5. அப்ப இது ரெண்டு ஆப்ஷன் அதுக்கு வாய்ப்பே இல்லை. போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும். அதே மாதிரி பக்கத்துல இருந்து குதிக்குதான்னு பாருங்க. இது இன்ஃபினிட்டில இருந்து குதிக்குது. இதுதான் பக்கத்துல இருந்து குதிக்குது. ஐடியா புரியுதா? அங்க ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னா தூரத்துல இருந்து குதிக்கணும், சின்ன நம்பருக்கு குதிக்கணும். வேவ்லென்த் மேக்ஸிமம்னா பெரிய நம்பருக்கு குதிக்கணும், பக்கத்துல இருந்து குதிக்கணும். ரைட்டா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களை குழப்பவா? அப்படியே வாங்க. முதல்ல இதை குழப்பிக்கோங்க, அப்புறம் அதையும் சேர்த்து குழப்பிக்கோங்க, ஃபைனலாக தெளிவாய்க்கோங்க. 5 to 4, 3 to 2, infinity to 3, 6 to 4. இதில் எந்த டிரான்சிஷனுக்கு வேவ் லென்த் மேக்ஸிமம்? நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். வேவ் லென்த் மேக்ஸிமம்னா ஃப்ரீக்வன்சி மினிமம். ஃப்ரீக்வன்சி மினிமம் அப்படின்னா எனர்ஜி மினிமம். சொல்லுங்க பார்ப்போம். 3 to 4. எதுப்பா 5 to 4? இதுதான் ரைட்டு. இது வரக்கூடாதா? 3 to 2. 3 to சத்தமா பேசு. ஆன்சர் சொல்லுங்கடா. இதுக்கு என்ன ஆப்ஷன்? 5 to 4ன்னு ஒரு பதில் வந்திருக்கு. வேற சரி, அப்படியே ரெஸ்ட் எடு. நீ ஜாலியாக உட்காந்து, நானும் ஜாலியாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். பதில் சொல்லுன்னு தானே சொல்றேன். 5 to 4ன்னு ஒரு பதில் வந்திருக்கு. அது ரைட்டா? உங்களோட பதில் 3 என்ன? to 2. 3 to 2. ஏன் 3 to 2? வீம்புக்குன்னு சொல்றியான்னு எனக்கு தெரியலடா தர்ஷா. டேய், Lambda. நான் உனக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன்? மைக் ஆன் பண்ணு. சார் வேவ் லென்த் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு உனக்கு சொல்லி கொடுத்தேன். அதை முதல்ல எனக்கு சொல்லு. பக்கத்துல இருந்து எலக்ட்ரான் வந்து ஜம்ப் பண்ணணும் சார். பக்கத்துல இருந்து குதிக்கணும். ரைட்டு. போகக்கூடிய நம்பர், குதிக்கக்கூடிய நம்பர் எந்த நம்பரா இருக்கணும்னு சொன்னேன்? அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும், லோவர் எனர்ஜியா இருக்கணும் சார். செகண்டா வர்றது. நான் லோயர் எனர்ஜி ஹையர் எனர்ஜிலாம் கேட்கல தர்ஷன். இதை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டே ஐடியா சொன்னேன்னா, பக்கத்துல இருந்து குதிக்கணும். சூப்பரா sir. சொன்னேன். இல்ல, பக்கத்துல இருந்து குதிக்கணுமா? குதிக்கக்கூடிய ஆமா நம்பர், sir. குதிக்கக்கூடிய ஆர்பிட் எப்படி இருக்கணும்னு சொன்னேன்? பெருசா இருக்கணும் சார். பெருசா இருக்கணும். நீ ஏன் 3 2 சொன்ன? 3 to 2. 3 to 2 இருக்கிறதுல பெரிய ஆர்பிட் 4 4 தானே? சார் 9 ன்னு சாரி சார். எது 9? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். உங்க ஊர்ல 5ல இருந்து 9 குதிக்குமா? அதான் சார் குழம்பிட்டேன். ஏண்டா 9ல இருந்து தான்டா 5க்கு குதிக்கும். 5ல இருந்து எப்படா? 5ல இருந்து கீழே வாங்கி அப்சர்வ் பண்ணி மேல தான் போகும். அது நம்ம பேசிட்டு இருக்கிறது எமிஷன் பேசிட்டு இருக்கோம். ரைட்டா? குழப்பிக்காதீங்கப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, மறுபடியும் கவனி. இப்போ நான் 2 கேள்வி கேட்க போறேன், ஒரே ஆப்ஷன் எழுத போறேன். infinity to 2, 5 to 4, 2 to 1, 3 to 2. இதுல எந்த டிரான்சிஷனுக்கு வேவ் லென்த் மேக்ஸிமம், எந்த டிரான்சிஷனுக்கு ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லு. எதுக்கு இந்த 4 பேர்ல 2 வேவ் to லென்த் 1 வந்து 2 to 1 வந்து 5 to 4 wavelength minimum maximum. sir. ஓகே. 5 to 4 வந்து வேவ் லென்த் மேக்ஸிமம். ஒரு பதில் வந்திருக்கு. 2 to 1 என்னடா சொன்ன சஞ்சய்? Minimum wavelength sir. மினிமம் frequency வேவ் max. லென்த். அதாவது நீ வேவ் லென்த் மினிமம்ன்றத ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னு சொல்ற. கரெக்ட்டா? உங்க எல்லாருக்கும் கண்டுபிடிக்க Yes, தெரியுது sir. அது? ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், ஃப்ரீக்வன்சி மினிமம், வேவ் லென்த் மேக்ஸிமம், வேவ் லென்த் மினிமம். ரைட்.
இப்போ மாட்டுவீங்க மறுபடியும். ஒரே நிமிஷம். லாஸ்ட் கொஸ்டின். இது நீ கரெக்டாக சொல்லிட்டேன்னா நான் உடனே ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் போயிடுவேன். இன்ஃபினிட்டி டு 1, 5 to 1, 6 to 5, 5 to 4. Which of the following transition wavelength minimum, frequency minimum? Frequency minimum 6 to 5. ஃப்ரீக்வன்சி மினிமம் 6 to 5 அப்படின்னா நீ சொல்றது வேவ்லென்த் மேக்ஸிமம்னு சொல்ற. கரெக்ட் தானே? ரைட், சூப்பரா சொன்னேன். அடுத்தது பே. Yes, sir. வேவ்லென்த் மினிமம் lambda minimum infinity to 1. அவ்வளவுதான், அழகா சொன்னேன். இன்ஃபினிட்டி டு 1, ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், வேவ்லென்த் மினிமம். பை ஏதாவது ஒன்று தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரீக்வன்சி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே வேவ்லென்த்தை உல்டா பண்ணிடுங்க. தூரத்திலிருந்து குதிக்கணும், சின்ன நம்பருக்கு குதிக்கணும், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம். பக்கத்துல இருந்து குதிச்சாலும் பெரிய நம்பருக்கு குதிச்சா ஃப்ரீக்வன்சி மினிமம், வேவ்லென்த் வந்து மேக்ஸிமம். இந்த ஐடியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்க போய் கஷ்டப்பட தேவையில்லை. இது ஆக்சுவலா எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னா E2 - E1 போட்டு அதுல இருந்து எனர்ஜி வேல்யூ எடுத்து அப்படி சால்வ் பண்ணணும். பட் இந்த ஐடியா உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். அப்படியே ஜஸ்ட் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? ரைட் பை. அடுத்தது நம்ம அங்கிருந்து போறது ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் லாஸ்ட் டாபிக் பை. ஒரு 10-15 நிமிஷம் ஆகும், கத்துக்கிட்டே வாங்க. லைமன், பால்மர், பாஷன், பிராக்கெட், ஃபன் சீரிஸ். ஆர்டர் மாற்ற மாதிரி இருந்ததுன்னா எல்பிபி பிபி ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் 2 பி இருக்கு. அல்பாபெட்ல பால்மர், அல்பாபெட்ல பிராக்கெட். ரைட்டா? பால்மர் பிஏ, பிராக்கெட் பிஆர். இந்த இடம் பேஷன் பிஏ, இந்த இடம் ஃபண்டு பிஎஃப். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஸ்கூல் பசங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுத்த ஞாபகம் லோ பிளட் ப்ரெஷர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்டர் மாறிட்டா எல்லாம் மாறிடும், அதுக்காக சொல்கிறேன். லைமன், பால்மர், பாஸ்கன், பிராக்கெட், ஃபண்டு. ஓகே, லைமன் நெக்ஸ்ட். எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு குதிக்கணும். இங்கே பாருங்க பை, இது நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட், ஃபிஃப்த் ஆர்பிட், சிக்ஸ்த் ஆர்பிட் அப்படியே போயிட்டே இருக்கும். லைமன் பார்த்தீங்கன்னா எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இன்டு கிரவுண்டு, any outermost orbit into ground, any outermost orbit into ground. இது லைமன். any outermost orbit into second, any outermost orbit into second. பால்மர், any outermost orbit into third. passion, any outermost orbit into fourth. fund, any outermost orbit into fifth. தெரியுதா? சீரிஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ஹையர் லெவல்ல இருந்து கிரவுண்டுக்கு வரும்பொழுது எனக்கு கிடைக்கிறது ஃபுல்லா லைமன் சீரிஸ். ஹையர் லெவல்ல இருந்து செகண்ட் லெவலுக்கு வந்தா பால்மர் சீரிஸ், ஹையர் லெவல்ல இருந்து தேர்ட் லெவலுக்கு வந்தா பேஷன், ஃபோர்த்துக்கு வந்தா பிராக்கெட், ஃபிஃப்த்துக்கு வந்தா ஃபண்டு. ரைட்டா? சரி, இது புரிஞ்சிருச்சு. அப்போ இங்க பாருங்களேன், N1 வந்து 1, 2, 3, 4, 5. N2 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். N2 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். N2 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், இன்ஃபினிட்டியா இருக்கலாம். N2 5 இருக்கலாம், 6 இருக்கலாம். N2 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம். Any outermost orbit into ground, லைமன். Any outermost orbit into ground, லைமன். Any outermost orbit into second, பால்மர். Any outermost orbit into third, passion. Any outermost orbit into fourth, bracket. அடுத்தது ஃபண்டு. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், லைமன் ஸ்பெக்ட்ரா obtained only UV region, பால்மர் visible region, passion வெறும் புக்ல ஐஆர்னு போட்டிருப்பாங்க, ரொம்ப சரியா சொன்னா நியர் ஐஆர், பிராக்கெட் மிடில் ஐஆர், ஃபேர் ஐஆர். எந்த ரீஜியன்ல கிடைக்குதுன்றது கூட கொஸ்டினா கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ யூவி ரீஜியன், விசிபிள் ரீஜியன் மூணுமே ஐஆர் ரீஜியன், நியர் ஐஆர், மிடில் ஐஆர், ஃபேர் ஐஆர். கற்றுக்கிட்டீங்களா? இது ஒரு டைம் படிச்சு பார்த்துக்கும். அடுத்தது சரி, இங்கேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இங்கே பாருங்களேன், E2 - E1 போட்டா ஹெச் நியூ. ஃப்ரீக்வன்சி மட்டும் வேணும்னா E2 - E1/h. இந்த இதுக்கு பேர் என்னன்னா வேவ் நம்பர், நியூ பார் வேவ் நம்பர்.
The reciprocal of wavelength is called as wave number. உங்களுக்கு தெரியுமா c equal to nu lambda. இப்போ lambda equal to c by nu 1 by c by nu. இன்னொரு ரகசியம் கவனி, இந்த ஃப்ரீக்வன்சியை சியால டிவைட் பண்ணா உனக்கு கிடைக்கிறது வேவ் நம்பர். பார்க்கலாமா? இந்த ஃப்ரீக்வன்சியை சியால டிவைட் பண்ணீங்கன்னா உனக்கு கிடைக்கிறது வேவ் நம்பர். நான் இங்க எப்படி எழுதி தரணும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. E2 minus E1 equal to E1 by H. கரெக்டா? இப்போ நான் என்ன தேடி போயிட்டு இருக்கேன்னா ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டத்துல இருந்து வேவ் நம்பர் தேடி போயிட்டு இருக்கேன். அப்போ இந்த வேவ் நம்பர் வேணும்னா R(Z square 1 by N1 square minus 1 by N2 square அவ்வளோதான். இந்த E2, E1, H இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணா ஃபைனலா நியூ பார் ஈக்குவல் டு R(Z square 1 by N1 square minus 1 by N2 square. ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் இசட்டுக்கு நம்ம 1ன்னு கொடுத்துருவோம் பின்னாடி. கரெக்டா? வேவ் நம்பர் அப்படின்னா 1 by lambda. இங்க இருந்து வேவ் லென்த் தான் கேட்பாங்க. R(Z square 1 by N1 square minus 1 by N2 square. ரைட்டா? ஸோ 5 ரகசியம் கத்துக்கிட்டே வரீங்களா? நான் ஒரு 2த்துக்கு மட்டும் எழுதுறேன், மீதி 3த்துக்கு நீ எழுதி பார்த்துக்கோ. லைமனோட மேக்ஸிமம் வேவ் லென்த், லைமனோட மினிமம் வேவ் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ லைமனோட டிரான்சிஷன் சொல்லுங்க. 1க்கு வரணும் இல்லையா? உனக்கே தெரியும், பக்கத்துல இருந்து குதிச்சா வேவ் லென்த் மேக்ஸிமம், தூரத்திலிருந்து குதிச்சா ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் அப்படின்னா சீரீஸ் லிமிட்னு அர்த்தம். இந்த 2 to 1 உங்க கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் மெம்பர்னு கொடுத்துருப்பாங்க, குழப்பிக்காத. இன்ஃபினிட்டி டு 1 எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சீரீஸ் லிமிட்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் குழப்பிக்காத. கத்துக்கிட்டீங்களா? ஃபார்முலா எழுதுங்க. 1 by lambda 6 இசட்டை விட்டுருங்க. 1 minus 1 by 4. இப்போ இது வேவ் லென்த் மேக்ஸிமம். 6 3 by 4. அப்போ இங்க இருந்து லாம்டா மேக்ஸ் மட்டும் வேணும்னா 4 by 3r. கவனமா இருங்க, லைமனோட மேக்ஸிமம் வேவ் லென்த் கேட்டாங்கன்னா 4 by 3r. லைமனோட மேக்ஸிமம் வேவ் லென்த் 4 by 3r. லைமனோட மினிமம் வேவ் லென்த் 6 1 மட்டும்தான் இங்க. ஏன்னா எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0, 1 by n2 இன்ஃபினிட்டி 0. அப்ப லாம்டா மினிமம் 1 by r. நீங்க ஒவ்வொரு சீரீஸ்க்கும் மேக்ஸிமம் வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும், மினிமம் வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கேட்க போறது லாம்டா மேக்ஸுக்கும் லாம்டா மினிமத்துக்குமான ரேஷியோ கேட்பாங்க. 4 by 3r இன்ட்டு r by 1 4:3. கத்துக்கிட்டீங்களா? இந்த 3 பாயிண்ட் தெரியும். பட் லைமன்னாலே உங்களுக்கு 3 பாயிண்ட் தெரியும். லைமனோட ஃபர்ஸ்ட் மெம்பர்ல கிடைக்கிறது, ஃபர்ஸ்ட் மெம்பர்னா பக்கத்துல இருந்து குதிக்கிறது. லைமனோட சீரீஸ் லிமிட்னா தூரத்துல இருந்து குதிக்கிறது. ஃபர்ஸ்ட் மெம்பர்னா வேவ்லென்த் மேக்ஸிமம். கேர்ஃபுல்லா கவனி, உனக்கு வேணும்னே ஏமாத்துவாங்க. ஃபர்ஸ்ட் மெம்பர் கால்குலேட் பண்ணுனா வேவ்லென்த் மேக்ஸிமம்னு அர்த்தம். சீரீஸ் லிமிட் கால்குலேட் பண்ணுனா ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், அப்படி இல்லைனா வேவ்லென்த் மினிமம். ரெண்டுத்துக்கான ரேஷியோ சொல்லிடுவாங்க. கரெக்டா? ஓகே, ஒரு சின்ன டெஸ்ட். இப்போ எனக்கு டிரான்சிஷன் கரெக்டாக சொல்லணும். செகண்ட் மெம்பர் ஆஃப் லைமன் டிரான்சிஷன் சொல்லுங்க. செகண்ட் மெம்பர் ஆஃப் லைமன் டிரான்சிஷன் சொல்லுங்க. டேய் 2 to 1 ஃபர்ஸ்ட் மெம்பர்னு சொன்னீங்கல்ல, செகண்ட் மெம்பர்னா டிரான்சிஷன் சொல்லு. 1 சார். நல்லா சொல்லுப்ப. 3 to 1 சார். 3 to 1 அவ்வளவுதான். 3ல இருந்து 1 லைமனோட செகண்ட் மெம்பர் 3 to 1 கேட்பாங்க. கால்குலேட் லைமன் செகண்ட் மெம்பர். பதில் சொல்லுங்க. லைமனோட தேர்ட் மெம்பர் 4 to 1. ஒரு நிமிஷம். லைமனோட தேர்ட் மெம்பர் சொல்லுங்க. என்னாச்சு உனக்கு? லைமனோட தேர்ட் மெம்பர் கேட்குற. டிரான்சிஷன் தெரிஞ்சாதானே சம் போடுவேன். ஃபர்ஸ்ட் மெம்பர் 2 to 1, செகண்ட் மெம்பர் 3 to 1, தேர்ட் மெம்பர் 1 சார். 4 to 1. ஏன் மற்ற வாயை திறக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு?
ஒழுங்கா பதில் சொல்லு. அவங்க கேட்கறது என்ன கேட்பாங்கன்னா, லைமனோட இத்தனாவது மெம்பர் கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு உனக்கு டிரான்சிஷன் எழுத தெரியணும். இப்ப மாட்டுவீங்க பாருங்க. வேணா பதில் சொல்லு. இப்ப பால்மரோட செகண்ட் மெம்பர் எனக்கு வேணும். பால்மரோட செகண்ட் மெம்பர். பால்மர்னாலே 2க்கு வரணும். 422. பால்மரோட நான் கேட்கறது செகண்ட் மெம்பர் கேட்கிறேன். 422 சார். 422 கரெக்டா? ஃபர்ஸ்ட் மெம்பர் 322 ரைட்? அந்த மாதிரி கவனமா கத்துக்கணும். சீரிஸ் லிமிட் பிரச்சனை இல்லை. சீரிஸ் லிமிட் ஒன்னே ஒன்று தான், இன்ஃபினிட்டி 2 தான். ரைட், இந்த ஒன்றுத்துக்கு மட்டும் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சு காட்டுறேன். மீதி எல்லாத்துக்கும் போட்டு பார்த்துக்கோ, இல்லைன்னா நோட்ஸ் பார்த்துக்கோ. N1 வந்து 2, N2 வந்து 3 இருந்தா ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் பால்மர். N1 வந்து 2, N2 வந்து இன்ஃபினிட்டியா இருந்ததுன்னா சீரிஸ் லிமிட் ஆஃப் பால்மர். அப்போ 1/λ 6 ஃபார்முலால 1/n1² - 1/n2². இதான் ஃபார்முலா. அப்போ 1/λ மேக்ஸ் உனக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் மெம்பர்னா மேக்ஸ் 6, 1/4 - 1/9. அதனால சால்வ் பண்ணீங்கன்னா 9 - 4 5/36 6. எனக்கு லாம்டா மேக்ஸ் தான் வேணும். 36/5 கரெக்டா? இங்க வாங்க. 1/λ மினிமம் 6 1/4 anything by infinity 0. லாம்டா மினிமம் 4/r. லாம்டா மேக்ஸுக்கும் லாம்டா மினிமத்துக்கும் ரேஷியோ எடுத்தா 36/5r r/4 அடிச்சிங்கன்னா 9/5. அப்போ பால்மரோட மேக்ஸிமம் டு மினிமம் ரேஷியோ கேட்டாங்கன்னா 9/5 டிக் பண்ணணும். லைமனோட மேக்ஸிமம் டு மினிமம் 4/3 மேலே பார்த்தது 4/3 தெரியுதா? இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க கற்றுக்கணும். அடுத்தது 3 உங்களோடது. இதை சால்வ் பண்ணிட்டு ஹானஸ்டாக சால்வ் பண்ணு, சால்வ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட், ஃபண்டு. இதோட என்னோட கொஷின் வந்து மேக்ஸிமம் டு மினிமம் வேவ்லென்த்துக்கு வேணும். இது 4/3ன்னு சொன்னா, இந்த இடம் 9/5ன்னு சொன்னா. ஓகே, அடுத்தது பேஷனோடது என்ன வரும்? 2², 3², 4², 5², 6². 3 2 5 2 7 2 9 2 11. அவ்வளோதான். இந்த ஆன்சர் வந்துடும். அப்படியே டிக் பண்ணிக்க வேண்டியதுதான். இது ரைட்டா தப்பான்னு செக் பண்ணுறதுக்கான ஐடியா இது. லைமனோட மேக்ஸிமம் டு மினிமம், பால்மரோட மேக்ஸிமம் டு மினிமம், பேஷனோடது, பிராக்கெட்டோடது, ஃபண்டோடது மேக்ஸிமம் டு மினிமம் ரேஷியோ கேட்கணும். அதுக்கு முன்னாடி தனியாகவே மேக்ஸிமம் வேவ்லென்த், மேக்ஸிமம் மினிமம் வேவ்லென்த் ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுக்கணும். ரைட், இந்த ஒரு கொஷினை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் கிளம்பலாம். ரைட்டா? செகண்ட் மெம்பர் ஆஃப் பிராக்கெட் சீரிஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு பார்க்குறேன். N1 எவ்வளோ, N2 எவ்வளோ? செகண்ட் மெம்பர் ஆஃப் பிராக்கெட் சீரிஸ் 6 to 4. 6 to 4. N1 சொல்லு. 6 to 4. இல்லைப்பா, எனக்கு N1 சொல்லுங்க. 4. N2 சொல்லுங்க. 6. 6. இப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? இங்க பாருங்களேன், இது 4னா இது 5னா இது 6. 5ல இருந்து 4க்கு வந்தா ஃபர்ஸ்ட் மெம்பரு, 6ல இருந்து 4க்கு வந்தா செகண்ட் மெம்பரு. இப்போ உனக்கு என்ன பண்றாங்கன்னா, பிராக்கெட்டோட செகண்ட் மெம்பரோட வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ணுனா 1/λ = 6 1/4² - 1/6². இதை சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை நீங்க அங்க டிக் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? அந்த மெம்பரோட டிரான்சிஷன் சொல்ல தெரியணும். பதில் சொல்லுங்க. தேர்ட் மெம்பர் ஆஃப் பேஷன். தேர்ட் மெம்பர் ஆஃப் பேஷன் டிரான்சிஷன் சொல்லுங்க. Three, 6. 3 6. தேர்ட் மெம்பர் ஆஃப் பேஷன். பேஷன்னா லைமன், பால்மர். பேஷன்னா 3 வரணும். தேர்ட் மெம்பர் 4 to 3 5 to 3 6 to 3. ரைட், ரொம்ப அழகா சொன்னேன். அப்போ N1 3 N2 6 சப்ஸ்டியூட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் லாம்டா கண்டுபிடிக்கணும். லாம்டா மேக்ஸ்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து குதிக்கிறது.
லாம்டா மினிமம்னா தூரத்துல இருந்து குதிக்கிறது. அது மட்டும் தான் கேட்பாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்காத. நடுவுல எங்க இருந்து வேணும்னாலும் குதிக்கிறத கேட்பாங்க. அது டிரான்சிஷன் அவங்க வாயால சொல்ல மாட்டாங்க. 6 to 4ல 5 to 3ல இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இத்தனாவது மெம்பர் வேணும் அப்படின்னு கேட்டுருவாங்க. ரைட்டா? பக்கத்துல இருந்து குதிச்சா ஃபர்ஸ்ட் மெம்பர், 2வதுல இருந்து குதிச்சா செகண்ட் மெம்பர், 3வதுல இருந்து குதிச்சா தேர்ட் மெம்பர். அதுக்கு 3க்கு ஃபர்ஸ்ட் மெம்பர் யாரு? 4 to 3. 3க்கு செகண்ட் மெம்பர் யாரு? 5 to 3. 3க்கு தேர்ட் மெம்பர் 6 to 3. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே வேலை முடிஞ்சுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த யூனிட் ஃபுல்லா முடிஞ்சுது. இந்த எனர்ஜி லெவல் டயக்ராமு, இந்த ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், இதுலலாம் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிப்பாரு.